மகிமை. இந்த காலவெளியிலும் உபவாசித்து ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவை பின்பற்றுகிறதான நாம் அவரை துதிக்கிறோம், பாடுகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். வேதத்திலிருந்து அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கவும் அவசியமாயிருக்கிறது. ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிறவர்களும் கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. நாம் இந்த காலவெளியில் தியானத்திற்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. இந்த பூமியிலே வாழும் எல்லா மனுஷருக்கும் சோதனையும் இருக்கிறது, வேதனையும் இருக்கிறது. சோதனையும் வேதனையும் இல்லாத மனிதன் ஒருவருமே கிடையாது என்பதை நாம் அறிய வேண்டும். எல்லாருக்கும் சோதனையும் இருக்கிறது, வேதனை இருக்கிறது. எங்கே இருந்து ஆரம்பித்தது என்றால் ஏதேனிலிருந்து ஆரம்பித்தது. அங்கே ஒரு சோதனை இருந்தது. அது சாத்தானால் உண்டான சோதனை அல்ல. ஆண்டவர் ஒரு பரீட்சை வைத்திருந்தார். ஆனால் அந்த பரீட்சையில், அந்த டெஸ்ட்டில் மனிதன் தோல்வி அடையும்படியாக சாத்தான் செயல்பட்டான். நமக்கு வரக்கூடிய சோதனைகள், பரீட்சைகள் ஆண்டவர் அனுமதிக்கலாம், ஆண்டவர் அனுமதித்து வரலாம். அதில் நம்ம சகிக்க வேண்டியதை சகிக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டியதை ஜெயிக்க வேண்டும். சில சோதனைகளை சகிக்க வேண்டியது இருக்கிறது, சில சோதனைகளை ஜெயிக்க வேண்டியது இருக்கிறது. ஏதேனிலே ஆண்டவர் நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சத்தின் மரத்தை வைத்திருந்தார். அதை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் ஆண்டவர் எதை விளக்குனாரோ அதை செய்யும்படியாக தூண்டுதலை சாத்தான் கொடுத்து ஏவாளை வஞ்சித்து அதை செய்ய வைத்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து ஏதனை விட்டு வெளியே போகும்படி செயல்பட்டு விட்டார். ஆண்டவருக்கு பக்கத்தில் நிற்கிறதை விட சாத்தானுக்கு வார்த்தையை நம்பி அவன் சொன்னது போல கீழ்ப்படிந்து செயல்பட்டாங்க. ஆதியிலே ஆரம்ப மனிதனுக்கே அப்படி ஏற்பட்டது, இன்றும் அப்படிதான் நீடித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் எதை செய்ய வேண்டான்னு சொல்லுவாரோ அதைத்தான் நம்ம செய்வதற்கு சாத்தான் ஒரு தூண்டுதலை நேரடியாகவோ மறைமுகமாகவோ நமக்கு கொடுக்கிறான். இதுதான் சாத்தானுடைய தந்திரங்கள். சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே என்று பவுல் குறிப்பிடுகிறார். பிசாசின் தந்திரங்களை அறிந்தவர்களாக நம்ம அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள், அவனுக்கு ஏற்று நெல்லுங்கள் என்று பவுல் எச்சரிப்பு கொடுக்கிறார். சாத்தான் ஆண்டவர் என்ன விளக்கினாரோ எது செய்யக்கூடாதுன்னு சொல்ல அதை செய்யும்படியாக நேரடியாகவோ மறைமுகமாகவோ சில ஏற்பாடுகளை பண்ணுவான். அதை உடனே அடையாளம் கண்டுகொண்டு புரிந்து கொண்டு நம்ம அதற்கு இடம் கொடாமல் அவனை துரத்திவிட்டால் வெற்றி பெறுகிறோம். ஆனால் கிறிஸ்தவ உலகில் இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் வாழ்க்கையில் சோதனையில் விழுந்து விடுகிறார்கள். சோதனையை சகிக்க முடியாமல் கீழே விழுந்து விடுகிறார்கள். சோதனையை ஜெயிக்க முடியாமல் தோல்வி அடைந்து விடுகிறார்கள். நமக்கு வரக்கூடிய சோதனை எல்லாம் தேவதூதர்களுக்கு வந்த சோதனை வரவில்லை. ஆண்டவராய் இயேசுவுக்கு ஏற்பட்ட சோதனையும் வரவில்லை. பிரதான தூதனுக்கு இருந்த சோதனை அல்ல, அவனாக எடுத்துக்கொண்ட ஒரு முடிவு, பெருமையினாலே கீழே தள்ளப்பட்டான். ஆண்டவர் இயேசுவுக்கு ஏற்பட்ட சோதனை நமக்கு வரல. அவர் ஒன்றுமில்லாமல் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர். கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும் என்று சாத்தான் சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் அதை செய்யவில்லை. ஏனென்றால் சாத்தான் சொன்னதை கேட்டு செய்யக்கூடாது. அப்படி ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவால கல்லுகளை ஆக்கியிருக்க முடியும், ஆனால் அப்பம் ஆக்கல. சாத்தான் சொன்னதை செய்யக்கூடாது. சில பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா, எங்கள் அப்பா அம்மா சொன்னதை செய்யக்கூடாது, என் ஃப்ரெண்டு சொன்னதை செய்யலாம், அப்படி பண்ணுறாங்க. இதுதான் பெரிய தப்பு. ஆசிரியர் சொல்லுறதை செய்யக்கூடாது. டேய்
நம்ம நாளைக்கு எல்லோரும் ஹோம்ஒர்க் எழுதாமல் போனோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு செயல்படுறாங்க. ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சொல்கிறத கேட்குறாங்க, ஆசிரியர் சொல்கிறத கேட்குறாங்க. இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படி ஆண்டவர் மோசேயை தெரிந்து கொண்டார். 10 அற்புதங்களை செய்துதான் அவர்களை விடுதலை ஆக்கினார். ஆண்டவர் அவர்களோடு பேச ஆரம்பித்தார். அவர்கள் சொல்லிட்டாங்க, இடி முழக்கம், மின்னல் இதெல்லாம் எங்களால் தாங்க முடியாது, நாங்கள் செத்து போயிடுவோம், மோசே நீரே கேட்டு எங்களுக்கு சொல்லணும்னு சொன்னாங்க. அதனால ஆண்டவர் மோசையோடு பேச ஆரம்பித்தார். மோசையின் மூலம் இஸ்ரவேலோடு பேசினார். ஆனால் மோசையை கொண்டு பேசின விஷயங்களில் அவங்க ஏற்றினாங்க, முரட்டாட்டம் கொண்டார்கள். அவங்க அதுக்கு கீழ்ப்படி இல்லை. மோசையே கல்லறிந்து கொள்ளலாமான்னு பார்த்தாங்க, பரீட்சை பார்த்தார்கள், அப்படி தப்பு பண்ணிட்டாங்க. அதனால் ஆண்டவர் அவர்களுக்கு இளைப்பாறுதல் தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி இருந்தும் அங்கே போய் சேரலை. வனாந்திரத்திலே 2 பேரை தவிர மீதி எல்லாரும் செத்து போயிட்டாங்க, அழிந்து போனார்கள், அழிக்கப்பட்டார்கள். அப்படிதான் வேதத்தில் இருக்கு. நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் வந்து சாகலை, தேவனுடைய தண்டனை அவர்கள் மேல் வந்து தண்டிக்கப்பட்டு செத்து போயிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக செத்துருக்குறாங்க. எல்லாம் ஒரே நாளில் ஒரே அடியாக எல்லாரையும் ஆண்டவர் அழித்து போடலை. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் எப்பெல்லாம் அவங்க ஏற்றி நின்றாங்களோ, முரட்டாட்டம் பண்ணாங்களோ, அந்த சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை அழித்து போட்டார். ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து வணங்கா கழுத்துள்ள ஜனம், ஸ்டிஃப் நெக்ட் பீப்புள்னு சொல்கிறார். ஆண்டவர் சொல்லுக்கு மாறாகத்தான் செய்வாங்க. உலகத்தில் கூட பெற்றோர் சொல்லுக்கு மாறாகவே செயல்படுகிற பிள்ளைகள், ஆசிரியர் சொல்லுக்கு மாறாக செயல்படுகிற மாணவர்கள், தேவ ஆலோசனையை பெற்று சொல்லுகிற ஊழியக்காரன் சொல்லுகிற தேவ ஆலோசனைக்கு மாறாக செயல்படுகிற விசுவாசம், அது சோதனையில் வேதனையை கூட்டிடுது. அன்பானவர்களே, நம்ம ஒன்று அறிந்துக்கணும், சோதனையை நம்ம சகிக்க வேண்டிய சோதனையை சகிப்போம், ஜெயிக்க வேண்டிய சோதனையை ஜெயிப்போம். ஏதேனிலே அங்கே சகிக்க வேண்டிய சோதனை அல்ல, ஜெயிக்க வேண்டிய ஒரு சோதனை. அங்கே ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தில் இருக்கிற பழத்தை பறித்து சாப்பிடாதே சொல்லிட்டார். அதை பறித்து சாப்பிடும்படி ஒரு தூண்டுதல் வருகிறது. தூண்டுதல் வந்தவுடன் அங்கே பார்க்கிறாள், ஏவாள் பார்க்கிறாள். ஏவாள் பலகீனமானவள், ஸ்திரீகள் பலகீனமானவர்கள் என்று பவுல் நிருபத்தில் குறிப்பிடுகிறார். உண்மைதான், சரீர பிரகாரமாகவும் அவர்கள் மனதிலும் சற்று பலவீனமானவர்கள் என்பது உண்மைதான். அதுக்கு ஒரு காரணம், ஆதாமுடைய விழாவிலிருந்து ஒரு எலும்பை உண்டு பண்ணி தான் ஆண்டவர் மனுஷியாக்கினார். அது ஒரு காரணம், சரீர பிரகாரமாக. அடுத்து ஆன்மீக பிரகாரமாக பார்த்தாலும் கொஞ்சம் வீக்கானவங்க தான். சில வேளையில் ரொம்ப அனலாக அபிஷேகத்தில் நிரம்பி குதிப்பாங்க, அடுத்த செகண்டில் அணைஞ்ச விளக்கு போல கிடப்பாங்க. ரொம்ப உற்சாகம் வந்துடும், ஆவியானவுடைய கிரியை அவங்களுக்கு வந்துடும். இவங்களை கொண்டே பெரிய காரியம் நம்ம செய்திடலான்னு நினைப்போம். அடுத்த செகண்ட் ஆளை பார்த்தா ஆளையே காணாமல் போயிடும். அப்படி அவங்க கொஞ்சம் பலவீனமானவர். பலவீனமான ஸ்திரியை சந்திரத்தினாலே சாத்தான் வஞ்சித்து அந்த பழத்தை பறித்து சாப்பிடும்படி வழி பண்ணி விட்டார். பாருங்கள், அது சாத்தானுடைய தந்திரம். அதை புரிந்து கொண்டு அவள் அந்த பழம் பார்ப்பதற்கு இனிமையாக சுவையாக இருந்தது என்று கண்டு பறித்து ஆண்டவர் விளக்கினதையே செய்து போட்டார். அது ஒரு பெரிய குற்றமாய் போனது. அவள் தின்னதோடு முடிக்காம அவளுடைய புருஷன் ஆதாமும் கொடுத்து போட்டான். அந்த ஆளாவது தெளிவு இருந்திருக்கணும். ஆண்டவர் விளக்குனது என்கிட்ட தான் சொன்னார், நான் தான் இவள்கிட்ட சொன்னேன், நானும் பறித்து தின்னுக்கக்கூடாது, இவ கொண்டு வந்து தர்றான்னு சாப்பிடக்கூடாதுன்னு செய்திருக்கணும். அந்த தெளிவு அவருக்கு இல்லை. அப்போ அவருக்கு உணர்வு இல்லையா? உணர்வு இருந்தது. ஆனால் அவர் மனைவியை விரியப்படுத்த மனதுள்ளவராய் அவள் பறித்து கொடுத்த பழத்தை வாங்கி தின்னான். இங்கே தான் குழப்பம் ஏற்பட்டு விட்டது. ஆண்டவர் முதலாவது ஆதாமிட்ட தான் விலக்கி இருந்தார். அதே போல் அவங்க மீறின பிறகு ஆண்டவர் முதலாவது ஆதாமிடத்தில் தான் கேட்டார், நீ ஏன் புசித்தாய்? சாப்பிட்டதுனால தான் ஒழிய வேண்டியது வந்தது. ஆண்டவர் ஒளிஞ்சவனை எல்லாம் விட்டுறல, ஒளிஞ்சவனெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சரி, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லி பாவியான சிறிய விட்டார். பழைய ஏற்பாட்டில் அவர்கள் துணிகரம் கொண்டு அந்த தவறை செய்தபடியினால் தண்டனை கொடுத்து தேவனை விட்டு வெளியே துரத்தி விட்டார். அறியாமையினால் செய்த ஒரு பாவம், ஒரு தவறானால் ஆண்டவர் மன்னிக்கலாம். அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ
நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் சித்தம் கொள்கிறார். அறியாமையினால் ஏற்பட்ட ஒரு காரியம். எனக்கு விலைவாசி கூடுனதுனால முதல் தரம் பருப்பு கூட 2ஆம் தரமும் சேர்த்து விற்றாதான் கட்டுப்படி ஆகும், அதனால நான் இந்த விலைக்கு விற்கிறேன்னு சொல்லி அறியாமையினால் ஒருவர் விற்றாருன்னா அது ஆண்டவர் மன்னிக்கலாம். ஒரு துணிகரமாகவே தரக்குறைவான பொருளை மக்களை ஏமாற்றி முதல் தரம்னு சொல்லி விற்கிறாருன்னா அது பெரிய தப்பு. துணிகரம். அதனால தான் தாவீது ஜெபிக்கிறார், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேன்னு விலக்கி காரம். அவங்க துணிகரமாக மனைவி வறுத்து சாப்பிட்டு பிற புருஷனும் கொடுத்து சாப்பிட்டு கேட்குற வேளையில் அதுக்கு பதில் சரியில்லை, அதுக்கு சரியான பதிலை கொடுக்கல. ஆண்டவரே தவறு பண்ணிவிட்டோம் எங்களை மன்னிச்சிருன்னு உள்ள வார்த்தை அவங்க வாயில் வரல. இன்றைக்கு அப்படி தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்குது, விசுவாசிகளுடைய வாழ்க்கையில். நான் இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு தவறு பண்ணிட்டேன், ஆண்டவர் எனக்கு மன்னிக்கணும், ஆண்டவர் எனக்கு இரக்கம் காட்டணும், அதெல்லாம் கிடையாது. யாரும் தப்பு பண்ணலை, எல்லாரும் தான் பாவம் செய்யுது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள், நல்லவன் ஒருவனும் இல்லை ஒருவனாகிலும் இல்லை என்று ஆர்கியூமெண்ட். கோர்ட்டுக்கு போய் ஆர்கியூமெண்ட் பண்ணலாம், அங்கே வக்கீலெல்லாம் இருப்பாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் வாதாடுவதற்கு இடம் இல்லை, அனுமதி இல்லை. மனுஷன் யார்? மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன், அவன் மனுஷன்தானே. அவனுடைய நாசின் சுவாசம் யாருடையது? ஆண்டவருடையது. ஆண்டவரிடத்தில் நம்ம பேச முடியுமா? வாதம் பண்ண முடியுமா? ஆண்டவர்கிட்ட என்ன பதில் சொல்லுகிறது? ஆண்டவரே, ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் ஆதாம்கிட்ட கேட்குறோம்ல, நீர் கொடுத்த இந்த சிறி எனக்கு கொடுத்தா, இப்படியா ஆண்டவர்கிட்ட பேசுறது? ஆண்டவர் யார்? ஒன்று மண்ணிலிருந்து உருவாக்கின ஆண்டவர்கிட்ட பேசுகிற பதிலாக இது. சிலருக்கு தங்களை விட பெரியவர்களிடத்தில் என்ன பேசுறது, என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாது. ஆதாமிடத்தில் இருந்த முட்டாள்தனம் தான் இன்றைக்கு அநேக ஆண்களிடத்தில் இருக்கிறது. நீ ஏன் இப்படி பண்ணேன்னா, அது இப்படி பண்ண அப்படி நடந்து, அதுக்கு நான் என்ன செய்கிறது? நீ எங்கே போயிருந்த? உனக்கு தெரியாமல் நடந்துட்டா? உனக்கு தெரியாமல் ஒரு காரியம் நடந்துட்டா நீ தானே இந்த தவறை செய்தா என்று கேட்டால் யார் தவறு செய்யலை? எல்லாரும் தான் தவறு பண்ணாங்க. ஏன்னா பேதுரு இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்க இல்லையா? மறுதளித்தார்ல, 3 தடவை மறுதளித்தார்ல. நான் இப்போ தானே ஒரு தடவை தப்பு பண்ணியிருக்கிறேன், இன்னும் 2 தடவை எனக்கு தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆண்டவர் எனக்கு சான்ஸ் கொடுப்பார். அந்த சிலுவையின் கள்ளன் குற்றம் சாட்டப்பட்டு சிலுவையில் தொங்கு விடப்பட்டிருந்தான், அவனுக்கு இயேசு கிறிஸ்து மன்னிக்கலை, எனக்கு மன்னிப்பார். ஒருவேளை மன்னிக்காட்டா நரகத்துக்கு போட்டாருன்னா நான் போகிறேன். சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. அப்படி தான் ஆண்டவர் சும்மா விட மாட்டார், தண்டனை கொடுப்பார். சோதனை வருகிறது, வேதனை வருகிறது, சகிப்போம் ஜெயிப்போம். ஏதேனில் அவங்க சகிக்க வேண்டியதல்ல, ஜெயிக்க வேண்டிய விஷயம். அந்த பக்கம் தலையே வைக்கக்கூடாது, எட்டி பார்த்துருக்கவே கூடாது. அவை பார்த்து பறித்து தின்னு புருஷனும் கொடுத்து 2 பேரும் தண்டனைக்குள்ளாகி தெய்வ மகிமை இழந்து வெளியே அனுப்பப்பட்டார்கள். வெளியே அனுப்பப்பட்ட பிறகு இருந்து அழுதாங்களாம். உங்களுக்கு தெரியாது, சரித்திரம் சொல்கிறது, பைபிளில் எழுதப்படலை. அவங்க உயிரோடு இருந்த காலமெல்லாம் அந்த ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே உட்கார்ந்து பல நீண்ட ஆண்டுகள் சாகும் வரையிலும் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் அழுதுகிட்டே இருந்தாங்களாம். நாங்கள் இப்படி தப்பு பண்ணிட்டோமே, எங்களுக்கு இப்படி ஒருபட்ட ஒரு தண்டனையும் ஒரு நிலைமையும் ஏற்பட்டு விட்டதே என்று அழுதாங்களாம். ஆனால் அந்த காலத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கவில்லை. ஏன்னா முதலாவது கேட்ட வேளையில் முறையாக பதில் சொல்லவில்லை, அதனால மன்னிப்பு வழங்கப்படவில்லை. அவங்க பரிதாபமாக கண்ணீர் விட்டு ஏங்கி தவித்து வேதனையோடு மரித்தார்கள் என்று சரித்திரம் அறிவிக்கிறது. ஆனால் அப்படி மனுஷன் போயிட்டான், வீணா போயிட்டான், ஆண்டோடைய மகிமை இழந்தான், தேவனோட ஐக்கியத்தை இழந்து போனானே என்பதனால தான் தேவாதி தேவன் மனுக்குலத்தின் மேல் இரக்கம் கொண்டு தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பி மறுபடியும் அந்த மனுஷனை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. பாருங்கள், இப்படி இருக்க இப்பொழுது ஆண்டவர் இயேசு நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால் சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம், ஆண்டவர் இயேசு நமக்கு இப்பொழுது உதவி செய்ய ரெடியா இருக்கிறார். இந்த சோதனையை சகிக்க உதவி செய்ய வல்லவர், ஜெயிக்க உதவி செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. ஆமாம். ஆனால் நம்ம வேதத்தை படிக்கிற வேளையில் இந்த சோதனையும் வேதனையும் எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா அதுக்குள்ள வழி என்னன்னா, சோதனை பிரவேசிக்கும் வழிகள் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா,
கண்களின் இச்சை என்று ஒன்று இருக்கிறது. 1 யோவான் நாம் எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படித்தால் யோவான் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார், சோதனை பிரவேசிக்கக்கூடிய வழிகள் என்னவென்றால் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். மாம்சத்தின் இச்சை என்று ஒன்று குறிப்பிடுகிறார். லஸ்ட் ஆஃப் த ஃபிளஷ், மாம்சத்தின் இச்சை. இது எல்லா மனுஷனுக்கும் இருக்கு. இதை ஜெயிக்கணும். ஜெயிக்கும் கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் இயேசு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவராய் இருந்தார். அதுக்கு ஒரு காரணம், அவர் பாவம் இல்லாதவராய் இருந்தார் என்பதற்குரிய உண்மையான காரணம், நம்மை போல அவர் பாவ சரீரம் உள்ளவர் அல்ல, பாவமில்லாத பரிசுத்தர். அவர் கன்னியின் வயிற்றில் பரிசுத்த ஆவியினாலே உற்பத்தியானவர். அதனால அவருடைய சரீரமே வித்தியாசம். நம்முடைய சரீரம் பாவ சரீரம். இந்த உலகத்தில் ஆதாமின் சந்ததியில பிறந்தவர்களில் இயேசு கிறிஸ்துவை தவிர மீதி எல்லாருடைய சரீரமும் பாவ சரீரம். இதை புரிஞ்சுக்கணும். நான் இப்பொழுது மகிமை சரீரத்தில் இருக்கிறேன் என்று எண்ணக்கூடாது, தப்பு. நான் வாழ்கிறது பாவ உலகம். இந்த சரீரம் பாவ சரீரம். இது பாவத்தை செய்ய எங்க வாய்ப்பு கிடைக்கோ அங்க இறக்கி விட்டுறோம், பள்ளத்தில் இறக்கி விட்டுறோம். இதை குறித்து பரிசுத்தவான்கள் மிகவும் விழிப்பாக இருக்கிறார்கள், எச்சரிப்பாக இருக்கிறார்கள். நம்ம அலட்சியமா இருந்தோம்னா தள்ளி விட்டுருவான் பிசாசு. மழை பெய்திருக்கிறது, நம்ம அலட்சியமாக நம்ம வீட்டிலேயும் நடக்கக்கூடாது, பாத்ரூம்லையும் நடக்கக்கூடாது, வெளியிலையும் நடக்கக்கூடாது, அது சறுக்கி விட்டுரும். மழை பெய்திருக்கு, எல்லா இடமும் தண்ணியா இருக்குது, தண்ணீரால் நிரம்பி இருக்கிறது, வலிக்கி விட்டுரும், சேராக இருக்கிறது. இதுபோல உலகம் முழுவதும் பாவத்துக்குள்ள கிடக்கு. பாவம் எங்க இல்லைன்னு சொல்லுங்க, பாவம் இல்லாத இடமே இல்லை. முன்னாலெல்லாம் கிராமங்களில் மக்கள் நல்ல ஒழுக்கமா பாவம் இல்லாமல் ஓரளவு மனசாட்சி பயந்து நல்லா இருப்பாங்க. இப்போ பட்டணத்தை விட கிராமங்களில் ரொம்பவே பாவம் மலிந்து போச்சு. இங்கே இப்போ பாவம் எங்கே இல்லைன்னு கேட்டால் காட்டிலையும் இருக்குது, நாட்டில் இருக்குது, வீட்டில் இருக்குது, வெளியில் இருக்குது, எங்குமே இருக்குது பாவம். கண்களின் மாம்சத்தின் இச்சை என்று ஒன்று இருக்கிறது. இந்த சரீரம் பாவ சரீரம், இந்த உலகம் பாவ உலகம். அப்போ நம்ம ஆண்டவர் இயேசுவின் கிருபையினால் நிறைந்து பரிசுத்தாவியினால் நிறைந்து வாழ்ந்தாதான் மாம்சத்தின் இச்சை மேற்கொள்ளாது. ஆவியினாலே சரீரத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று பவுல் ரோம சபைக்கு எழுதும்போது குறிப்பிடுகிறார். இந்த சரீரம் பாவ சரீரம். இந்த சரீரத்தில் ஒரு வேண்டாத ஆசை இருக்கிறது. வேண்டாத தேவையில்லாத ஆசைக்கு பேர் தான் இச்சை. அவனவன் தன் சுய சரீரத்தை பரிசுத்தமாக காக்க வேண்டும் என்று பவுல் குறிப்பிடுகிறார். நம்ம காக்கணும்னு நினைச்சாலும் சில வேளையில் சாத்தான் ஒரு சதி வேலை பண்ணிக்கிறானே, அது என்னதுனால? நம்ம விழிப்புணர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுனால, நம்ம பரிசுத்தாவி நிறைவோடு வாழாதனால, சாத்தானுடைய சதி மோசம் இல்லதென்று நம்ம புரிஞ்சுக்கிடாதனால. சேத்துக்கு பக்கத்தில் போய் நின்னா அங்கே ஒரு மாங்காய் எறிகிறதுக்கு, மாங்காய் வீழ்த்துறதுக்கு கல்லை அடிக்கிற வேளையில் அங்கே விழுந்து நம்ம மேலேயும் சேரப்பட்டுரும். அப்போ அந்த சேத்து பக்கத்திலேயே போயிடக்கூடாது, நம்ம மேலேயும் பட்டுரும். அதனால ஒதுங்கி தான் நம்ம நடக்க வேண்டியிருக்கு. பாவ உலகத்தில் ஒதுங்கி தாங்க நடக்கணும். நம்ம எல்லா இடத்துலையும் நான் தலையிடுவேன், மூக்கை விடுவேன், வாயை விடுவேன், கையை விடுவேன், காலை விடுவேன்னா அப்புறம் கழனி பானையில் காலை விட்ட போல ஆகிடும். அப்படி ஒரு பழமொழி சொல்கிறாங்கல்ல, அது போல தான். மாம்சத்தின் இச்சை என்பது இள வயது உள்ளவங்களுக்கு இருக்குது, வாலிபர்களுக்கு இருக்குது, வயோதிபமானவர்களுக்கு இருக்குது, கல்யாணம் ஆனவங்களுக்கு இருக்குது, ஆகாதவங்களுக்கு இருக்குது, கிழவனுக்கு இருக்குது, கிழவிக்கும் இருக்குது. ஆமாம், நம்ம நினைப்போம் அதெல்லாம் ஒரு 50, 60, 70 தாண்டிட்டா எல்லாம் போச்சு. இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. இந்த சரீரம் பாவ சரீரம், இந்த உலகம் பாவ உலகம். நம்ம தேவாவினால் நிறைந்து வாழ்ந்தாதான் பாவத்தை விட்டு விலகி வாழ முடியும். மாம்சத்தின் இச்சை என்பது சரீரத்தில் ஏற்படுகிற ஒரு பாவ ஆசை மட்டுமல்ல, நமக்கு வேறையும் சில ஆசை வந்துடும், அதோடு சேர்ந்து சில ஆசை வந்துடும். இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே நம்ம அனுபவிச்சா என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். உலகத்தில் உள்ள எல்லாம் நமக்கு அனுபவிக்க ஆண்டவர் கொடுக்கல, நம்மகிட்ட இருக்கிறத நமக்கு கொடுத்ததை தான் அனுபவிக்கலாம். நம்மகிட்ட இருக்கிறத நமக்கு கொடுத்ததை ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று நம்மகிட்ட ஆண்டவர் கொடுத்தது, இன்னொன்று நம்மகிட்ட இருக்கிறத அனுபவிச்சுக்கலாம். அதை விட்டுக்கிட்டு
அங்கே ஒருத்தர்கிட்ட இருக்குது, அதை நம்ம அனுபவிக்க வேதத்தில் இடம் இல்லை. 10 கட்டளைகளில் ஒன்று என்னன்னா, பிறர் பொருளை இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாக, பிறனுக்குண்டான யாதொன்றை இச்சையாதிருப்பாயாக என்று சொல்லுகிறார். கேட்டீங்களா? அப்படி எழுதியிருக்கு இல்லையா? அப்படி எழுதியிருக்கிற வேளையில் அந்த வேண்டாத ஒரு ஆசைக்கு பேர் தான் இச்சை. இச்சையினால்தான் உலகத்துக்கே பெரிய கேடு உண்டானது என்று பேதுரு அப்போஸ்தலன் நிருபத்தில் குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவனுடையவர்கள், கலாத்திய சபைக்கு பவுல் எழுதும்போது குறிப்பிடுகிறார், கிறிஸ்துவனுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையிலே அறைந்து வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. எனக்கு ஆசை விருப்பம் எல்லாம் வருது, ஒரு சினிமா பார்க்கணும்னு எனக்கும் ஒரு ஆசை வருது, அப்படியா? அதை மேற்கொள்ளணும். அதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நமக்கு ரெடியாக இருக்குது. ஆண்டவர் இயேசு நமக்காக பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி தந்திருக்கிறார். ஆவியினால் நிறைந்து வாழ்ந்தா அப்படி ஒரு எண்ணமே வராது, வெறுப்புணர்ச்சி வந்துவிடும். பாவ எண்ணங்கள் வராது, பாவ ஆசைகள் வராது. திருடணும், அந்த தோட்டத்தில் உள்ளதை திருடணும்னு ஒரு ஒரு வேண்டாத ஒரு ஆசை, வேண்டாத ஆசைக்கு பேர் தான் இச்சை. எனக்கு இன்னும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், எனக்கு தோட்டத்தில் மரத்தில் காய் நிற்கிறது, முருங்கை மரத்தில் காய் நிற்கிற, அதை பறித்து நான் குழம்பு வைத்துக் கொள்கிறேன், அது போதும். எனக்கு முருங்கை மரத்தில் இருக்கிற கீரை எனக்கு போதும். இல்லை, அங்கே பக்கத்திலே நிற்கிறது, அந்த ஓனர் இல்லை, எனக்கு ஒரு அவசரத்துக்கு ஒரு மருந்துக்காக நான் பறிச்சுக்கிடுறேன், கேட்காம பறிச்சு. அதான் களவு செய்யாதிருப்பாயாக. அது ஒரு சோதனை தான். அது என்ன செய்கிறது? சோதனை. ஆண்டவரே இந்த வேளையில் எனக்கு உதவி செய்யும், நான் அங்கே போய் பறிக்கக்கூடாது. வேண்டாத ஆசைக்கு ஏன் நான் இடம் கொடுப்பானேன்? எனக்கு இப்போ தேவையாக இருந்தாலும் நான் அந்த ஆள்கிட்ட கேட்டு வாங்கிக்கிடுறேன், இல்லைன்னா காசு கொடுத்து வாங்கிக்கிடுறேன், அப்படி வச்சுக்கிடணும். சில இடங்களில் நம்ம போய் மாட்டினாலே இது ஒரு சோதனை வந்துடும். எப்படி சோதனை? 4 பேர் சிகரெட் அடிக்கிறாங்க, நம்ம முன்னால் அந்த பழக்கத்தில் இருந்த ஆள் தான். அப்போ சிகரெட் குடிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துடும். நமக்கு ஒரு ஆள் கொளுத்தியே கொடுத்துரும், அண்ணே அடிங்க, தம் அடிங்க. அப்போ அது ஒரு சோதனை. இப்போ அதை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவருடைய கிருபை நமக்கு தேவை. அதை மேற்கொண்டு தான் ஆகணும். மேற்கொள்ளாவிட்டால் தோல்வி அடைந்து விடுவோம். அப்போ சாத்தான், நம்ம தோல்வி அடைந்துட்டால் சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷம். உன்னை மடக்கிட்டேன், உன்னை மாட்டிக்கிட்டேன், நீ அவுட்டுன்னு சொல்லிடுவான். ஆவியிலே நமக்கு ஒரு துக்கம் உண்டாகும், மன துயரம் உண்டாகும். நம்ம ஆவியான துக்கப்படுத்திட்டோம்னு நமக்கே தெரியும். உங்களுக்கு பரிசுத்தாக இருந்தால் தெரியும். ஆமாம், பாருங்கள். அதே போல் 4 பேர் தண்ணி அடிக்கிறவங்க கூட்டத்தில் போய் நம்ம இருந்தோம்னா, நீங்களும் கொஞ்சம் குடிங்க அண்ணே, இதா கொஞ்சம் தான், ரொம்ப ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நீங்கள் பழக்கம் இல்லை, உங்களுக்கு 100 ml தான் தரோம், நாங்கள் குவார்டரு ஆஃப் எல்லாம் போடுறோம். அந்த பக்கமே தலை வைக்கக்கூடாது. நமக்கு அங்கே வேலை கிடையாது. பாவியின் வழியில் நிற்கக்கூடாது. பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. சோதனை ஜெயிக்கணும்னா சில இடங்களில் இருக்கக்கூடாது, சில இடங்களில் ஓடணும், அப்படியெல்லாம் இருக்குது. ஆமாம், பைபிளில் பவுல் எழுதுகிறார், வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் சொல்கிறார். அங்கே ஒரு சோதனை யோசேப்புக்கு காத்திருந்தது. அதை எப்படி ஜெயித்தாரு? பல பரிசை பார்த்தாரா? நம்ம என்ன செய்யலாம், பார்க்க என்னதான் முடியுது பார்க்கலாமே. நம்ம எஜமாட்டி தானே, இப்போ எஜமானும் இல்லையே, வேற ஒரு வேலைக்காரி கூப்பிட்டுருந்தா பரவாயில்ல, நம்ம மாட்டிவிடுவோம். நம்ம எஜமாட்டிட்டு என்னைக்கா போய் சொல்லி கொடுத்து போடுவா, நம்ம மாட்டி எஜமாட்டியே கூப்பிடுறா பாவம் செய்ய. இப்போ என்ன பண்ணலாம்? அதை பற்றி ஒரு யோசனை பண்ணலாமே. ஓடியே போயிட்டாரப்பா ஒரு வாலிபன் ஓடியே போயிட்டான், தப்பிட்டான். அதனால சோதனையிலே ஜெயத்தை கண்டான். ஓட வேண்டிய இடத்துல ஓடணும், ஒளிய வேண்டிய இடத்துல ஒளியணும். ஆமாம், அங்கே நின்றுட்டு நம்ம பல பரிச்சை பார்த்துட்டோம்னா அவுட்டு, வாழ்க்கையே போச்சு. சாத்தான் மடக்கிடுவான். சோதனை ஜெயிக்க நமக்கு ஆண்டவர் இயேசு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்புக்கே ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார்னா அப்படி ஒரு எண்ணம் எனக்கு வேணும், எனக்கு ஒரு விருப்பம் வேணும். வேண்டாத ஆசை என்னை விட்டு விலக்கும், வேண்டாத ஆசை என்னை விட்டு விலக்கும். ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொன்னால் போதும், உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாத ஒரு போக்கை தேவன் உண்டு பண்ணுவார். நம்ம அந்த சூழலிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாத ஒரு வாய்ப்பை, ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்துவார். நீங்களாக அங்கே வாய்க்காலில் தண்ணி வாரதுக்கு மண்ணொட்டியும் கடப்பாரையும் தூக்கிட்டு போய் வாய்க்கால் வெட்ட வேண்டாம். ஆண்டவரே ஒரு வழியை வச்சிருப்பார். அதுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட சொன்னால் போதும், ஆண்டவரே இந்த சோதனையை நான் மேற்கொள்ள உமது கிருபை எனக்கு தாரும்.
ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்னு சொன்னால் ஆண்டவர் உதவி செய்வார். ஒன்றில் உங்களை அந்த இடத்தை விட்டு விலக்குவார், இல்லைன்னா அந்த காரியத்தை உங்களை விட்டு அப்புறப்படுத்துவார். இல்லைன்னா மனதில் ஒரு தெளிவை தந்துடுவாரோ, நமக்கு இந்த வேண்டாத ஆசை தேவையில்லை, அப்படி ஒரு நிலைமையை தேவன் தந்து விடுவார். இந்த மாம்சத்தின் இச்சை என்பது ரொம்ப பயங்கரமான ஒன்று. இதில் நிறைய பேர் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இதில் ஜெயம் பெற்றவர்களும் இருக்கிறார்கள், தோல்வி அடைந்தவர்களும் இருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு டிவி செய்தியை கேள்விப்பட்டேன். எப்படின்னா, உலகத்தில் வாழும் கிறிஸ்தவர்களில் 50% அதிகமானவர்கள் பயங்கரமான பாவங்களில் வீழ்ந்து கிடக்கிறார்கள். அந்த பாவ சேற்றில் உழந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் சாத்தான் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ட்ராக்கை வச்சுருப்பான். சில ஆளுகளுக்கு பணத்தை கொடுப்பான். பணத்தை கொடுத்து உண்மை இல்லாதவர்களாக்கி நம்ம தேடி வரோம். உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வந்திருக்கு, உங்களை நம்பி நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் கரெக்டாக செய்வீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம், நீங்கள் தாங்க பொறுப்பு, உங்களை நம்பி 10 லட்சம் ரூபாய் தந்துட்டு போகிறோம், அடுத்த மாதம் உங்கள்கிட்ட 10 லட்சம் வந்துடும். ஓஹோ, சாத்தான் நம்ம பள்ளத்தில் தள்ளுறதுக்கு பிளான் பண்ணுறானா? அப்போ நம்ம உஷாராக இருக்கணும். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ளலாமா, இந்த பணத்தை நான் வாங்கலாமா, இது நான் வச்சு காலந்தள்ள முடியுமா, எனக்கு இது சுத்தப்படுமான்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் கரெக்ட், நீ வச்சுக்க, ஆனால் உண்மையாயிரு, ஜாக்கிரதையாருன்னு சொன்னாருன்னா ரைட், நம்ம செய்யலாம். 1990 சேலத்தில் மிஷனரி மார்க்கஸ் தேவ சகாயம், அங்கே ஒரு கன்வென்ஷன், ஒரு பெரிய அற்புத சுமளிக்கும் கூட்டம், தேவனுடைய மனுஷன் ரோஜர் ஹவுஸ்மா வைத்து நடத்தின வேளையில் பல லட்சம் ரூபாய் அந்த கூட்டத்துக்காக கொடுக்கப்பட்டது. அதை கொடுக்குற வேளையில் உண்மையுள்ளவன் என்று எண்ணி கொடுத்தார்கள். அதுக்கு கணக்கெல்லாம் எழுதுறதுக்கு என்ன ஏற்படுத்தினாங்க. நான் அந்த சபையை சார்ந்தவன் அல்ல, ஆனால் மற்றவங்க சொல்லியிருக்கிறாங்க, இன்னாரை ஏற்படுத்துங்கள், கணக்கு வழக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் எங்களை வழிநடத்தின தேவ மனிதர்கள் எங்களுக்கு சொன்னாங்க, நீங்கள் ஆடம்பரமாக ஒரு பைசா செலவு பண்ணக்கூடாது, பெரிய ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடக்கூடாது, நீங்கள் ஆடம்பரமாக வண்டியிலெல்லாம் சுற்றக்கூடாது, உங்கள்கிட்ட இருக்கிற வண்டியில் சிம்பிளாக நீங்கள் செயல்படணும். வேறு யாராவது விளம்பரத்துக்கோ வேறு எதுக்காக உங்களுக்கு கமிஷன் கொடுத்தா நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் போட்டுறக்கூடாது. நாங்கள் அதில் கரெக்டாக இருந்தோம். அங்கே சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருந்தது, ஒரு வேளை சாப்பாட்டுக்கே 100கணக்கான ரூபாய். நாங்கள் சாப்பிட போகலை. கார் நீங்கள் டெய்லி ஒரு கார் வாடகைக்கு வச்சுக்கிடுங்கன்னு சொன்னாங்க அந்த மிஷினரிகள். நாங்கள் காரும் வாடகைக்கு எடுக்கலை. பிறகு நியூஸ் பேப்பரில் விளம்பரம் போட்ட வேளையில் அவங்க நிறைய கமிஷன் கொடுத்தாங்க. ஒரு பைசா நாங்கள் கமிஷனே நாங்கள் எடுக்கலை. உண்மையாக இருக்க வேண்டியது அவசியம். அப்போ நம்மிடத்திலே பொறுப்பாய் கொடுக்குற வேளையில் அதில் நம்ம உண்மையாக இருக்கணும். பணத்தை பார்த்து ஆசைப்பட்டு நம்ம மயங்கிட்டோன்னா போச்சுது, அபிஷேகம் போச்சுது, தேவ கிருபை நஷ்டப்பட்டு போச்சு. பணத்துக்கு ஒரு ஆசை. இயேசு கிறிஸ்துவனுடைய சீசனாக இருந்தும் அவன் பண ஆசை கொண்டவனா இயேசுவே காட்டி கொடுத்து 4 கொண்டு குடல் செலுத்தி செத்து போயிட்டான். அப்போ சில ஆட்களுக்கு பணத்தை கொடுத்துருவான் வச்சுக்க, சில ஆட்களுக்கு ஒரு பதவியை கொடுத்துருவான். உங்களுக்கு ஒரு பெரிய போஸ்டிங், ஒரு பதவி கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கொடுக்குறேன் அண்ணே, நீங்கள் தான் இனிமேல் நம்முடைய இயக்கத்தில், எந்த இயக்கம், ஏதோ ஒரு இயக்கம் இருக்குல்ல, பல இயக்கங்கள் இருக்குது. சபையை சார்ந்தவர்கள் இயக்கங்களில் தலைவர்களாக செயலாளர்களாக செயல்படுகிறார்கள். அப்போ உங்களுக்கு ஒரு பதவி தருகிறேன், இந்த பதவியை நீங்கள் தான் பொறுப்பாக பார்த்துக்கிடணும். அந்த பதவியும் நமக்கு ஆண்டவருக்குள்ள உறவில் இடைவெளி வருமானா தூக்கி போட்டுடணும். அந்த பதவியே நமக்கு தேவையில்லை. ஒருவேளை முழு நேர ஊழியக்காரனாக இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, முழு நேர ஊழியக்காரனுக்கும் பதவி தேடி வரும். உங்களுக்கு ஒரு பெரிய பதவி தரப்போகிறேன், அங்கே ஒரு பெரிய பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு ஒரு பொறுப்பு வருது, நீங்கள் தான் பல ஆண்டுகள் நடத்தி பழக்கம் உள்ளவங்க, உங்களுக்கு அந்த பொறுப்பை தரப்போகிறேன். ஐயோ, என்னுடைய அழைப்பு வேறு, நான் என்னுடைய அழைப்பை விட்டு வர முடியாது. அப்போ நம்ம நிறைய பணம் கொடுப்பாங்களே, நமக்கு மறுபடியும் அந்த பழைய பதவி அந்தஸ்து வருகிறதே, மயங்கிடக்கூடாது. இது நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் இது உனக்கு வேண்டான்னு சொல்லி தான் நம்ம விலக்கி விட்டார், நம்ம ஒதுக்கி விட்டார். இனி தேடி வருதுன்னா இது சாத்தானுடைய ஒரு தந்திரம், இது சாத்தானுடைய ஒரு தந்திரம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவருடைய ஊழிய அழைப்பை பெற்று முழு நேர ஊழியத்துக்கு அர்ப்பணித்த அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் ஊழியத்தோடு சேர்ந்து அநாத இல்லமும் நடத்த முடியாத வாய்ப்பு கிடைத்தது. அதுக்கு வெளிநாட்டு பணம் கொடுத்தாங்க. வெளிநாட்டு பணம் வந்ததை இவங்க துர்ப்பிரயோகம் பண்ணினார்கள், உண்மை இல்லாதவர்களாக இருந்தார்கள், கெட்ட பெயர் வாங்கினார்கள். பிறகு அவங்க ஊழியம் பாதி நஷ்டப்பட்டது. அந்த அநாத இல்லங்கள் எல்லாம் மூடின பிறகுதான் அந்த ஊழியங்கள் எல்லாம் வளர்ந்தது. அந்த ஊழியக்காரங்க கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டார்கள். அப்போ அவங்களுடைய ஆயுளின் பாதி காலம் வீணா போச்சு. அதுக்கு காரணம் ஒரு பதவி வந்தது, ஒரு பதவி. நான் கூட ஒரு பெரிய மிஷனரி ஸ்தாபனத்தில்
எனக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும் வாய்ப்பு இருந்தது. திருவனந்தபுரத்தில் இருந்த வேர்ல்டு மிஷனரி இவாஞ்சலிசம் WME சபைகளின் பிரதிநிதியான ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. எனக்கு உறுதி பண்ணப்பட்டது. ஆனால் அந்த ஆர்டர் வரக்கு முன்னால அந்த இடத்துல இன்னொரு ஊழியக்காரரை நியமித்தார்கள். அந்த நியமிக்கப்படியான அதிகாரம் உள்ளவங்களுக்கு தெரியாமலே இன்னொருவரும் அது செய்து கொண்டார். நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் மட்டும் இந்த பொறுப்பு எனக்கு கிடைத்தால் போதும், அல்லாவிட்டால் எனக்கு வேண்டவே வேண்டான்னு ஜெபம் பண்ணேன். ஆண்டவராக பார்த்து எனக்கு அந்த பொறுப்பு வேண்டான்னு சொல்லி என்னை காப்பாற்றிட்டார். நான் அதை குறித்து வருத்தப்படவே இல்லை. எனக்கு பட வேண்டிய அந்த பதவி, அந்த பொறுப்பை கேரளாவில் உள்ளவனுக்கு போய் அந்த ஊழியக்காரனை வஞ்சித்து ஏமாற்றி அவங்க தின்பண்டெல்லாம் வாங்கி கொடுத்து பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்களேன்னு நான் வருத்தப்படலை. நல்லா போச்சு, என்ன காப்பாற்றினீர். ஆண்டவர் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். நமக்கு பெரிய பதவிகள் வரலாம், பொறுப்புகள் வரலாம், அந்தஸ்து வரலாம். வெளிநாட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு 1985 வந்தது. தென்கொரியா போறதுக்கு நல்ல வாய்ப்பு. நானாக சதிச்சுக்கிடல, இன்னொருவர் சதிச்சாரா. எல்லாரும் வருத்தப்பட்டாங்க, என்ன பிரதர் உங்களை ஏமாற்றி இன்னொருத்தர் போயிட்டார். நான் சின்சியரா ஜெபம், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் மட்டும் நான் போகணும், இல்லைன்னா நான் போகவே வேண்டான்னு ஜெபம் பண்ணல. ஆண்டவர் எனக்கு இறங்கி என்னுடைய ஜெபத்தை கேட்டு என்னை அனுப்பவில்லை, என்னை அனுமதிக்கவில்லை. நான் இன்று உயிரோடு இருக்கிறேன். நான் போக வேண்டிய இடத்தில் சென்றவர் கடந்த 7-8 வருஷத்துக்கு முன்னால அவர் பரிதாபமாக எதிர்பாராத வியாதியினால் பாதிக்கப்பட்டு குடும்பத்தை, சின்ன பிள்ளைங்க 3 பொம்பளை பிள்ளைங்க விட்டுட்டு அவர் செத்து போயிட்டார். நான் எப்படி இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன். கர்த்தருடைய சித்தம் செய்கிறவன் இன்றைக்கு நிலைத்திருப்பான். நமக்கு ஒரு ஆசை தாங்க. சாத்தான் சிலருக்கு பண ஆசை கொடுப்பான், ஒரு இச்சை, அதுபோல பொருள் போல பதவி கொடுப்பான், பொறுப்பை கொடுப்பான், அந்தஸ்தை கொடுப்பான். உங்களுக்கு இப்பொழுது ஒரு பதவி தேடி வந்திருக்கிறது. நாங்கள் எல்லாரும் உங்களை தலைவராக்கி இருக்கிறோம், எல்லாரும் கைதட்டுங்க. ஐயோ, குழி தாண்டி புதைச்சு போடுவாங்க. நம்ம செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்ய விடாதபடி பிசாசு சில மறைவான வேலைகளை பண்ணுவான். உங்களை போல உள்ள மக்களுக்கு வேற சில வழிமுறைகளை வச்சிருப்பான். உங்களை எப்படி ஆண்டவர் சமத்தை விட்டு தூரம் போக்கலாம். உங்களை தேடி நிறைய நண்பர்கள், சிநேகிதர்கள் வருவார்கள். அன்பு செலுத்துகிறவர்கள், உங்களையே சார்ந்து கொள்கிறவர்கள், உங்க பேச்சை கேட்கிறவங்களை, உங்களை ரொம்ப ப்ளீஸ் பண்றவங்க எல்லாம் வருவாங்க. அவங்க உங்களை பல இடங்களுக்கு கூப்பிடுவாங்க. நீங்க வாங்க, நீங்க இல்லைன்னா எங்களால நவர முடியாதுன்னு சொல்லுவாங்க. உங்களை எப்படி மடக்கணும்னு உள்ளது சாத்தானுக்கு தெரியும். சாத்தானின் தந்திரத்தில் அகப்படாமல் இருக்கணும்னா தேவ ஆலோசனைக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். இங்க பைபிள் ஸ்டடிக்கு வரணும், உபவாச ஜெபத்துக்கு வரணும், ஆராதனைக்கு பிந்தாம வரணும். அப்படியே நீங்க சொல்ற போல கேட்டு போனீங்கன்னா சாத்தானை மேற்கொண்டு விடலாம். நமக்கு சாத்தான் பக்கத்தில் வர முடியாது. இப்போ நமக்குள்ள குழப்பம் என்னன்னா, சாத்தான் உங்களை எப்படி மடக்கலாம், எங்க சுருட்டலாம். அவனுக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும். நீங்க சொல்லிக் கொடுக்கலாம். வேற ஒரு ஆள்கிட்ட கேட்டு சாத்தான் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பற்றி அவனுக்கு நம்ம பற்றி முதல் அக்கு வர தெரியும். உங்களை விருந்து வீட்டுக்கு அனுப்பலாம், உறவினர்கள் வீட்டுக்கு அனுப்பலாம், அல்லது யாரோ உங்களை தேடி வந்து உங்க வீட்டிலேயே 4 நாள் விருந்துக்கு இருந்துக்கிடலாம். உங்களுக்கு ஜபமும் தவமும் போயிடும். ஆண்டவர் சமூகம் பேரும் என்ன உங்களை காணலையே காலை ஆராதனைக்கு, அதான் எங்களுக்கு கெஸ்டெல்லாம் வந்திருக்கிறாங்களே, அவங்களுக்கு சமைச்சு போடணும்ல. ஆமாம், ஒரு விசுவாசி சொல்கிறாரு, ஓ எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்கிறாங்க, நான் ஒரு கெட்ட கனவும் கண்டுட்டேன். அப்படியா? பிறகு நீங்கள் கெஸ்ட் வந்த பிறகு வீட்டில் ஜெபம் எல்லாம் பண்ணீங்களா? அது இப்படி பண்ணுறது. ஜெபம் பண்ணலை, பைபிள் படிக்கலை, அதனால தான் நம்ம ஆராதனைக்கும் ஒழுங்காக வர முடியலை. சாத்தானுக்கு தெரியும் உங்கள்கிட்ட யார் அனுப்புனா என்ன செய்யலாம். அவனுக்கு நன்றாக அனுபவம் இருக்கு இல்லையா? நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பாருங்கள், மாம்சத்தின் இச்சை என்று ஒன்று இருக்கிறது. அதை நம்ம மேற்கொள்ள ஆண்டவருடைய உதவியை நாடணும். சாத்தானுக்கு பயங்கரமான தந்திரம் எல்லாம் தெரியும். அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஓஹோ, இப்படி சாத்தான் ஒரு திட்டம் வகுத்திருக்கிறானா, அதை நம்ம முறியடிக்கணும். சாத்தான் ஒரு திட்டம் வகுத்தான்னா அதுக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதுக்கு இடம் கொடுத்துட்டோம், தொலைஞ்சிட்டோம். அதனாலதான் ஏன்னா சாத்தான் பாதாளத்தில் இங்கு அடியில் இல்லை, அவன் வானமண்டலத்தில் இருக்கிறான். வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று பவுல் சொல்கிறார்.
அப்போ நம்ம ரொம்ப உஷாராக இருந்தால் கூட அவன் அடுத்த ஸ்டெப்பு நம்ம எப்படி தாக்கலாம், நமக்கு என்ன வேலை பார்க்கலான்னு அப்படி பார்த்துக்கிட்டு யோசிச்சுட்டே இருப்பான். பிளான் பண்ணி அதுக்கு ஒரு டைமிங், ஒரு காலகட்டத்தை எடுப்பான். அடுத்த அட்டாக் எங்கே இருந்து கொடுக்கலான்னு பார்ப்பான். ஓஹோ, இது சாத்தான் இடத்துலேருந்து வருகிறது, சாத்தான் இப்படி ஒரு வேலை பார்க்குறான். எனக்கு நினைவு வருகிறது, இந்த ஊழியத்தை சார்ந்த ஒரு ஆள், நீங்கள் யாரும் இல்லை, ஒரு ஆள், இள வயதுள்ள ஒரு ஆள், பாவத்தில் பயங்கரமாக வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு 100 தடவை என்ன வீட்டுக்கு ஜெபம் பண்ண வாங்கன்னு கூப்பிட்டாப்புல. நான் போகலை, சத்தியமாக சொல்ல, தேவ சமூகத்தில் சொல்ல நான் போகலை. நான் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டேன், நான் இந்த எல்லை பகுதியில் உள்ள விசுவாசிகளை ஆவியானவர் ஏவுகிற வேலையில் ஜெபம் பண்ணுவேன். உங்கள் எல்லை பகுதியில் நான் இப்போ வர்றதுக்கு ஆயத்தமாக இல்லை, நான் இப்போ ஜெபம் பண்ண வரலன்னு ஒதுங்கிட்டேன். அதனால தப்பி பிழைச்சி இன்னைக்கு ஊழியம் செய்கிறேன். நான் வீடு சந்திக்க போனேன், ஜெபம் பண்ண போயிருப்பேன்னா அந்த பிசாசு என்ன பண்ணியிருக்குமோ எனக்கு தெரியாதப்பா. கர்த்தராகி ஆண்டவர் என்ன காப்பாற்றி நான் கரை சேர்ந்து தப்பி பிழைச்சேன். நான் ஜெபம் பண்ணல, ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே போகலாமா? நீ போக வேண்டாம். அவள் பயங்கரமான பாதாள சாக்கடை, பயங்கரமாக பாவத்தில் வாழ்ந்தவள். ஆனால் நம்ம கண்டா பேசுறதுன்னா அவ்வளவு பயங்கரம். அண்டாண்டா, இந்த மயக்கம் வரக்கூடிய பேச்சுக்கெல்லாம் மயக்கம் வந்துடக்கூடாது. ரொம்ப பாசமழை அன்பு மழை பொழிஞ்ச உடனே அது ஒரு பிசாசின் பஞ்சகம். சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றிக்கிறான். ரொம்ப அன்பு மழை பொழிஞ்ச உடனே நம்ம ஏமாந்துடக்கூடாது. இந்த ஊழியத்தில் ஒரு மனுஷன் வந்திருந்தார். அவர் பயங்கரமான பாவங்களில் வாழ்ந்தவர், பாவ வாழ்க்கை பயங்கரமாய் பாவ வாழ்க்கை வாழ்ந்தவர், கல்யாணம் ஆனப்புறம் பாவத்தில் வாழ்ந்தவர். அவர்கிட்ட இல்லாத கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது, எல்லா கெட்ட பழக்கம் இருந்தது. பிறகு ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி சபைக்கு வந்தார், ரட்சிக்கப்பட்டார், ஞானஸ்நானம் கொடுத்த வந்துக்கிட்டே இருந்தார். அவர் எனக்கு ரொம்ப முகஸ்துதி போடுவார். இதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு சபையை விட்டு வெளியே போனவர், நல்ல முகஸ்துதி போடுவார். நான் ஜெபம் பண்ணுறதுல ஆண்டவர் சொன்னார், இவரை குறித்து ஜாக்கிரதையாக இரு என்று கர்த்தர் சொன்னார். நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்ததுனால அவருடைய வஞ்சக வலையிலிருந்து தப்பினேன். இல்லைன்னா நான் குடியிருக்கிற வீடும் அந்த இடமும் இன்றைக்கு பேங்க் ஜப்தி பண்ணி நாம் தெருவில் நிற்க வேண்டிய, வாடகை வீட்டில் நிற்க வேண்டிய நிலைமை ஆகியிருந்திருக்கும். அப்படி அவருக்குள்ளே ஒரு எண்ணம் உருவாகி சாத்தான் எனக்கு உடைமைகளையே பறித்து கொள்ள வகை பார்த்தான். ஆண்டவர் என்ன காப்பாற்றி கரை சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு உள்ள டெவலப்மெண்ட்ஸ், முன்னேற்றங்கள் எப்படின்னா, ஒரு சிலர் என்கிட்ட ரொம்ப அன்பாக நெருக்கமாக இருப்பாங்க. நான் குனிங்கன்னு சொன்னால் குனிவாங்க, நிமிருன்னு சொன்னால் நிமிருவாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட சொன்னார், இவனை குறித்து ஜாக்கிரதையாயிரு, இவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. திண்டுக்கல்ல கல்யாணம் நடத்த ஒரு ஊழியக்காரர் கூப்பிட்டுருக்கிறாரு. அவருடைய சகோதரிக்கு கல்யாணம் நடத்தி முடிச்சது சொல்கிறாரு, நம்ம ஜெபம் பண்ணுவோம், வாங்க ரூமுக்கு வாங்க. ஜெபம் பண்ண உடனே சொல்கிறாரு, சில ஆட்களுக்கு பேரை சொல்லி சொல்கிறாரு, இவர்களை குறித்து ஜாக்கிரதையார். அந்த ஊழியக்காரன் இந்த பக்கம் வந்ததும் இல்லை, அவருக்கு கும்பகோணம்னா என்னன்னு தெரியாது, உங்களை பார்த்ததும் இல்லை, உங்கள் ஃபோட்டோவையும் கொடுத்ததில்லை. ஆனால் அந்த ஆட்களை பற்றி நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்ததுனால தப்பி பிழைச்சேன், ஆண்டவர் காப்பாற்றினார். ஆமாம், அதே போல தான் சமீப காலத்தில் கூட சில ஆட்களை குறித்து, சில பொம்பளை பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் என்னிட்ட சொன்னார், கர்த்தருடைய நாமத்தில் உண்மையை பேசுகிறேன், இவளை குறித்து ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தர் சொன்னார். நான் சர்வ ஜாக்கிரதையாக இருந்ததுனால இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன், மனுஷனாக இருக்கிறேன், இன்னைக்கு ஊழியம் செய்ய முடியுது. இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, சாத்தான் உயிரோட குளிர் வண்டி புதைச்சிருப்பான். அதுதான் சாத்தான் செய்யக்கூடிய வேலை. நம்ம ரொம்ப ஜாக்கிரதை, பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்யப்படும். தேவ ஆவியானவரே என்னை ஆட்கொள்ளும், தேவ ஆவியானவரே என்னை வழிநடத்தும், ஆண்டவரே நீர் எனக்கு போதியும், நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டு, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் போதிக்க வேண்டியதில்லை, எனக்கு அப்பா இல்லை, எனக்கு அப்பா இருக்கிறாங்க, எங்கள் அப்பா பேச்சையும் கேட்க மாட்டேன், அம்மா பேச்சையும் கேட்க மாட்டேன், உங்கள் பேச்சையும் கேட்க மாட்டேன், யாருக்கு பேச்சையும் கேட்க மாட்டேன், நானே எனக்கு தலைவன். அப்படி கிடையாது. எங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருந்த காலத்தில் அவங்க ஆவிக்குரிய பெற்றோர், பூமிக்குரிய பெற்றோர், அவங்க சொன்ன தேவ ஆலோசனைகள் எல்லாம் கேட்டு நடந்தோம். அவங்க செத்து போன பிறகு ஆண்டவரோடு நெருங்கின ஐக்கியம் உள்ள பரிசுத்தவான்களிடத்தில் தேவ ஆலோசனை கேட்போம். தேவ ஆவியானவருக்கு முன்னே எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார், இப்படி தான் செயல்படுன்னு சொல்லுவார். அதுபோல செயல்பட்டு வருகிறபடியினால் ஆண்டவர் காப்பாற்றி கொண்டு வருகிறார். சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்தவர்களாக நம்ம ஜாக்கிரதையாக வாழ்ந்தாதான் நம்ம போய் சேர வேண்டிய தேசம் போக முடியும். இல்லாட்டா வனாந்திரத்திலே அவர்கள் அழிந்து போனார்கள், செத்து போனார்கள். மாம்சத்தின் இச்சை என்பது ரொம்ப மோசமான ஒன்று. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சிம்சோன் ஆண்டவர் முன்கூட்டி சொல்லி பிறந்த மகன்,
மனோவாவுடைய மனைவிக்கு கர்த்தருடைய தூதன் தரிசனமாகி முதலாவது சொன்னார், உனக்கு ஒரு ஆண்மகன் பிறப்பான், அவன் நசரேனாயிருப்பான், நீ தீட்டானதை சாப்பிடக்கூடாது, திராட்சை ரசம் குடிக்கக்கூடாதுலாம் ஆண்டவருடைய தூதன் சொன்னாப்பில் மனோவாவுடைய மனைவிக்கு. பிறகு அதே தூதன் மறுபடியும் மனோவாவுக்கு தோன்றி, உன் மனைவியிடத்தில் சொன்னது போல நடந்து கொள், செயல்படுன்னு சொல்கிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் இருக்குது. அப்படி ஆண்டவர் வாக்கு பண்ணி பிறந்த மகன்தான் சிம்சோன். சிம்சோன் பராக்கிரமசாலி. காசா பட்டணத்து நிலையோடு தூக்கிட்டு போயிட்டாப்புல. பெலிஸ்தியருடைய அந்த வார்கோதுமை தோட்டங்கள் எல்லாம் கொளுத்துறதுக்காக 300 நரிகளை பிடிச்சி வாலில் தீப்பந்தம் கட்டி கொளுத்தி விட்டுட்டார். ஒரு கழுதையின் தாடை எழும்பினாலும் 1000 பெலிஸ்தியர்களை அதை கொண்டு போட்டவன். ஆனால் இப்போ எங்கே போனான்னா, இந்த சிம்சோன் காசாவுக்கு போனான், தெலீலா வீட்டுக்கு போனான். அங்கே போனதுனால அவன் மாம்ச இச்சையில் வீழ்ந்து அவன் நாசமாக போனான். அவளிடத்தில் தன்னுடைய இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் தெய்வ ரகசியம் எல்லாம் சொன்னான். அவளோடு வேசித்தனம் பண்ணினான், விபசாரம் பண்ணினான் என்று வேதத்தில் எழுதப்படவில்லை, அப்படி எனக்கு தெரிகிறது. வேசிக்க வீட்டுக்கு போனான். யாரு? தேவ ஆவியை உடையவன். திருப்பி சொல்றேன், அவளோடு பாவம் செய்தான் என்று எழுதப்படலை. ஆனால் ஒரு தப்பு பண்ணான், அவளுடைய மடியில் படுத்திருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சபைக்கு வருகிற பிள்ளைகளானாலும் உங்கள் பிள்ளைங்களை மடியில் படுக்க வைக்கிறது பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னால தான். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர்ற எந்த பயலையும் எந்த பொன்புல பிள்ளையும் யாரும் மடியில் படுக்க வைக்கக்கூடாது. தடை உத்தரவு செய்யப்பட்டிருக்கிறது சபையில். அப்பனுக்கு மடியிலையும் படுக்கக்கூடாது, அம்மா மடியிலையும் படுக்கக்கூடாது. பள்ளிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களா, அமைதியாக பக்கத்தில் உட்கார்ந்துருக்கணும். இவன் போய் அந்த ஒரு தவறை பண்ணினா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சொந்தமும் இல்லை, பெந்தமும் இல்லை, அவனுக்கு மனைவியும் இல்லை. அப்படி அவன் செயல்படுறதுக்கு சொந்தத்தில் கூட அப்படி செய்ய மாட்டாங்க. ஒழுக்கக்கேடான ஒரு காரியம், ஒழுங்கீனமான ஒரு காரியம். ஐயோ, அவன் வேற எதுவும் பாவம் செய்தானான்னு சொன்னால் இல்லைன்னு தான் எனக்கு தோன்றுகிறான். திருப்பி சொல்கிறேன். ஆனால் அவன் மடியில ஏன் போய் படுத்தான்? அவனுக்கு அது தேவையா? தேவ ஆவியை உடையவன் அவன் என்ன செய்திருக்கணும்? அவன் கட்டுறவா மெத்தையை போட்டு அல்ல பாயை போட்டு படுத்திருக்கணும். அவளுக்கு மடியில் இவன் போய் படுக்கிறதுக்கு உள்ள அவசியம் அசிங்கமாக தெரியல. தேவ ஆவியின் வல்லமை உடையவன். கடைசியில் அவனை நான் ஒவ்வொரு நாளும் அரித்து தொந்தரவுப்படுத்தி உனக்கு பலத்தின் ரகசியம் என்னன்னு கேட்டு அறிந்து மாட்டிக்கிட்டான்ல. அவன் சொல்லி கொடுத்தான். அப்புறம் இனிமேல் சொல்ல பொறுக்க முடியாமல் அவன் சரண்டர் ஆகிட்டான். இதுதான் சாத்தானுடைய வஞ்சகம். இது மாம்சத்தின் இச்சை தூண்டப்படுகிறது. மாம்சத்தில் ஒரு இச்சை உருவாகிறது, தூண்டி விடப்படுகிறது. சாத்தான் அதை மேற்கொண்டு அந்த வல்லமை நிறைந்த மனுஷனை பாருங்கள், சர்க்கஸ்காரனாக, மற்றவங்களுக்கு வேடிக்கைக்காரனாக ஆக்கப்பட்டு விட்டான். கண்கள் 2 பிடுங்கப்பட்டது, வெண்கல விலங்குகள் போடப்பட்டது. பிறகு அவங்க கூட இருந்தே ஒரு நாள் செத்து போயிட்டான். அவன் பெரிய வெற்றியை தேடி கொண்டிருந்தாலும் பரிதாபமான ஒரு சாவு தான் அவனுக்கு வந்தது. ஒரு பராக்கிரமசாலியின் முடிவு அவனுக்கு வரல. அவன் பரிதாபமாக தான் செத்தான். தலைமுடி வளர்ந்தது, பலம் வந்தது, கண்ணு திரும்ப 2வது கண்ணு திறந்துதா, கண்ணு வந்துதா? கண்ணு போனது தான். அவன் கடைசி வரையிலும் குருட்டு பயலாக தான் இருந்தான். தேவ வல்லமை வந்தது, ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணா, எல்லாம் சரிதான். அவங்க கூட தானே செத்தான். அவங்களெல்லாம் சாகடிச்சிட்டு இவன் வெற்றி வாகை சூடி இவன் முன்னேறலையே. ஆகவே மாம்சத்தின் இச்சை என்று ஒன்று இருக்கிறது. இதில் சிம்சோன் தோல்வி அடைந்துட்டாப்புல, யோசேப்பு வெற்றி. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஜெயம் பெறுகிறவர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்கள், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சைன்னு ஒன்று இருக்கு. இது ரொம்ப பொல்லாத ஒன்று. கண் இருக்கிறது நல்லதா கெட்டதா? நல்லது. ஆனால் ஆண்டவர் இயேசுவின் போதனையில் நான் படித்த வேளையில், பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் படித்த வேளையில் உணர்த்தப்பட்ட ஒன்று, நீ 2 கண்ணுடையவனாக நரகத்துக்கு போகிறதுல ஒத்த கண்ணுடையவனாக ஜீவனுக்குள் பிரவேசின்னு சொல்லிட்டார். கண்களின் இச்சை என்று ஒன்று இருக்கிறது. கண்ணுனால ஒரு ஆசை வருகிறது. கண்ணு தான் ரொம்ப வேலையே கொடுக்குது. பார்த்துக்கிடுங்க. நம்ம விட பாவம் செய்வதற்கு வாய்ப்பு குறைந்தவர்கள் யாருன்னா குருடர்கள். வாய்ப்பு குறைந்தவர்கள் குருடர்கள். ஆண்டவரை நான் கூட குருடனாக இருந்தால் பரவாயில்லையேன்னு நீங்கள் ஒருவேளை ஜெபம் பண்ணலாம், இல்லை நினைக்கலாம். பாவம் செய்யாமல் இருப்பதற்கு நான் குருடனாக இருந்தால் நன்றாக இருக்குமேன்னு நீங்கள் நினைக்கலாம். குருடனாக இருந்ததுனால பாவம் செய்யாமல் இருப்பான்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அவன் குருடனாக இருந்தால் அவங்கள்ட்ட வேற ஒரு ஆள் போய் பாவம் செய்யலாம். அப்படி ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் கண்களினால ஒரு ஆசை, வேண்டாத ஆசை. நம்ம உலகத்தில் உள்ளதெல்லாம் பார்க்கலாமா? பார்க்கலாம்.
ஆட்களை பார்க்கலாம், ஆண்களை பெண்கள் ஆண்களை பார்க்கலாமா? பார்க்கலாம். பெண்களை ஆண்கள் பார்க்கலாமா? பார்க்கலாம். இப்போ ஒரு வண்டி ஓட்டிட்டு போகிற வழியில் ரோட்டில் ஏதாவது பொம்பளைங்க வந்தால் அவங்கள பார்க்கவே கூடாது. வண்டி எங்கே போனால் போயிட்டு போகுது, இடிச்சு செத்தாலும் ஒன்றும் இல்லை, எந்த பொம்பளையும் பார்க்கக்கூடாது. பொம்பளைங்க ராத்திரியும் பகலும் எல்லா இடத்துலையும் நடமாடத்தான் செய்கிறாங்க. நடமாடாத இடமும் இல்லை, நேரமும் இல்லை, காலமும் இல்லை. நடுராத்திரியும் நடமாடுறாங்க. விடிய காலம்லாம் முன்னால் ஸ்திரீகள் ரோட்டில் எல்லாம் நடக்க மாட்டாங்க. இப்போ அவங்களும் ஒரு கூட்டம் இறங்கி இருக்கிறாங்க, மார்னிங் வாக் அவங்க நடக்கிறாங்க. அப்படி பொம்பளைங்களே பார்க்காம போனோம்னா இனி மூடுதரை தான் போடணும், துப்பட்டா வாங்கி போட வேண்டியதுதான். முஸ்லீம் ஸ்திரீகள் அவங்க ஒரு கவரிங் ஒரு போடுறாங்கல்ல, ஆனால் அவங்க பார்க்குறாங்களே, அவங்கள மற்றவங்க பார்க்க முடியாது. அவங்க கண்ணை மட்டும் திறந்து வச்சிருப்பாங்க, அவங்க பார்க்குறாங்க. கண்களின் இச்சை என்பது அந்தந்த ஆளிடத்திலிருந்து உருவாகிறது. அப்படியே பார்க்குற பார்வையே சரியில்லையே. லஸ்ட் ஆஃப் த ஐஸ், இச்சையான ஒரு பார்வை. சிலர் ரட்சிக்கப்படாதவங்க கூட நல்ல பார்வை உடையவங்களாக இருக்கிறாங்க. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நான் தினமும் என்னுடைய மகளை அழைத்து கொண்டு போகிற வழியில் ஒரு தம்பியும் ஒரு அக்காவும் போகிறாங்க. அந்த அக்கா ரட்சிக்கப்படவில்லை உண்மையிலே. அவங்களுக்கு எப்படி ஒரு 35 வயசு இருக்கும். அவங்கள பார்த்தா தெரியுது, அவங்க கண்ணிலேயே தெரியுது. இன்னசென்ட் லுக், ஒரு குற்றமற்ற ஒரு பார்வை, களங்கமில்லாத ஒரு பார்வை. சிலருக்கு கண்ணிலேயே இருக்குது பயங்கர விஷம். அந்த கண்களின் இச்சை, அந்த இச்சையினால் நிறைந்த கண்கள். பேதுரு அப்போஸ்தலன் சொல்றாரு, விபசார மயக்கத்தால் நிறைந்த கண்கள் என்று ஒரு வார்த்தை உபயோகிக்கிறார். லஸ்ட் ஆஃப் த ஐஸ். நம்ம யாரையும் பார்க்கக்கூடாது இல்லை. இப்போ இந்த அம்மா வராங்க, பார்த்தாச்சு, அவங்க வர்றாங்க, உட்காராங்க, முடிஞ்சு போச்சு. அப்படியே தலையிலேருந்து கால் வரை பார்க்கறது. ஒரு ஆம்பளையே பொம்பளை அப்படியே முழுங்குறது போல பார்க்கறது. அது பெரிய தப்பு. அதில் பிசாசு கிரிச்சு செய்து விடுவான். ஒரு ஆளை பார்க்குறீங்களா, கேஷுவலாக யதார்த்தமாக ஒரு ஆள் வந்திருக்கு, சரி இவங்க வந்திருக்கிறாங்க, ரைட். இது ஆராதனை ஸ்தலத்திலேயே பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்களாம். அது என்னங்க, அதுக்கு பேர் தான் அயோக்கியம்னு சொல்ல. அது யோக்கியமானதல்ல. ஆண்களாக இருந்துட்டு ஆராதனையிலையும் பெண்களையே பார்த்து கொண்டிருக்கிறது அது ஒரு யோக்கியமான ஒன்றா? அது சரியான ஒன்றா? அது பரிசுத்தமான ஒன்றா? கண்களுக்கு இச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒருவேளை நம்முடைய பின்னணி அப்படி இருந்திருக்கலாம். ஒருவேளை அந்த பின்னணியத்தில் அந்த பெற்றோருக்கு பிறந்திருக்கலாம். எப்படி தவறான வாழ்க்கையில் பிள்ளை பிறந்திருக்கலாம். பெற்றோர் அப்படி இருந்திருக்கலாம். தாயை போல பிள்ளை, தகப்பனை போல பிள்ளை இருந்திருக்கலாம். நம்ம இப்போ ரட்சிக்கப்பட்டோம்ல, பரிசுத்தாய் பெற்றோம்ல, நமக்கு இப்போ தெரியுது, ஓ நம்ம அம்மா அப்பா அப்படி வாழ்ந்தாங்க. சில பெற்றோர் தவறாக வாழ்ந்திருக்கலாம். அவர்கள் விவசாயத்தில் வாழ்ந்திருக்கலாம், வேசித்தனத்தில் வாழ்ந்திருக்கலாம், குடிவெறியில் வாழ்ந்திருக்கலாம். அதுபோல தான் நம்ம வாழணும்னு இயேசு நம்ம ரட்சித்தாரா? எங்கள் அம்மா அப்பாவே என்னை தாண்டி வாழ்ந்தாங்க, நான் என்ன அதை விட பெருசாக போயிட்டேனா? எங்கள் அப்பாவுக்கே 3 நாள், எங்கள் அம்மாவுக்கு 2 3. அப்படி நம்ம பேச முடியாதே, அதுக்கு இடமே இல்லையே. எனக்கு ஒரு நாள் வெளியூர்லேருந்து ஒரு ஆள், ஒரு பொம்பளை, ஒரு வாலிப பெண் ஃபோன் பண்ணான். ஒரு ஊழியக்காரருடைய செல்லேருந்து ஃபோன் பண்ணுறவள அவள் இள வயசில் உள்ளவங்களை மட்டும்தான் குற்றப்படுத்தி சொன்னான்னு கிடையாது. வயசு கூடின ஒரு ஆளை பற்றி பயங்கரமான தாக்குதல் பேசுகிறா. நான் இத்தனை வருஷமும் யாருக்கும் சொல்லலை, இன்னியும் ஆளு ஊரெல்லாம் சொல்ல போகலை. அவள் ஆதாரபூர்வமாக சொன்னால், அவள் பொய்யாக சொல்லவில்லை. அதுக்கு வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொண்டால் அவ்வளவுதான். பாருங்கள், இப்ப கண்களின் இச்சை அழகா இருக்கிறது, அது இனிமையாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது, நேர்த்தியாக இருக்கிறது. ஆண்டவர் படைத்ததெல்லாம் நல்லா தான் இருக்கு. அதுக்கு பார்க்கக்கூடிய சில காரியங்களுக்கு ஆண்டவர் படைத்த படைப்பை பாருங்கள், சிருஷ்டியை பாருங்கள். அந்த மாமரத்தில் மாமரம் எவ்வளோ அழகாய் பூத்திருக்கிறது. இந்த சீசனில் கூட அழகாக இருக்கு பாருங்க, சோ பியூட்டிஃபுல். அடுத்து கொஞ்ச நாள் கழித்து அந்த மாமரத்தில் மாங்காய் எவ்வளோ அழகாக இருக்கிற பிஞ்சு மாங்காய் வடுவா பிஞ்சா நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு, ரைட். இன்னும் கொஞ்ச நாள் கழித்தா அழகான பழங்கள் இருக்கிறது, பார்க்கலாமே. ஒன்றுமே பார்க்கக்கூடாதுன்னு ஒரு சொல்கிறாரப்பா, ஒன்றுமே பார்க்கக்கூடாது. அப்படி யார் தான் இருப்பா? எல்லாமே பார்க்கலாமா? எல்லாமே பார்க்கக்கூடாது. பார்ப்பதற்கு உரியவைகளை பார்க்கலாம், சாப்பிடக்கூடியவைகளை சாப்பிடலாம். எல்லாம் சாப்பிடலாமா? பாலை சாப்பிடலாமா? பாலை சாப்பிட முடியாது, பாலை குடிக்கத்தான் முடியும். பால்டால குடிக்கலாமா? பால்டால் குடிக்கக்கூடாது, செத்துக்கிடுவான் மனுஷன். ஆண்டவர் படைத்த படைப்பை பாருங்கள், இயற்கையை பாருங்கள். வானத்தை பார்த்தேன், எப்போது என் இயேசு வருவார் என்றேன், எனக்கு தெரியாது என்று சொன்னது. வானத்தை பாருங்க, அழகா இருக்கிறது வானம். பூமியை பார்த்தேன்,
சிருஷ்டிப்பை பார்த்தேன். இந்த தென்னைமரெல்லாம் காஞ்சி நிற்குது மழை இல்லாததுனால். 1000 வருஷம் அரசாட்சியில் இந்த தென்னைமரெல்லாம் எப்படி இருக்கும் அப்படி நினச்சி பாருங்க. இந்த மாமரம் எப்படி இருக்கிறது? ஐயோ, இந்த பலாமரத்தில் ஒரு காய் கூட காய்க்கலையே, என்னவோ இப்படி இருக்க. ஆனால் அங்கே ஒரு மரத்தில் நிறைய காய் காய்த்திருக்கிறது, இன்னொரு மரத்தில் பலாப்பழம் பழுத்திருக்கிறது, அணில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. நம்ம எடுத்து கொண்டு வந்துடுவோமா? வரக்கூடாது. கண்களின் நிச்சயினால திருடலாமா? திருடக்கூடாது. அம்மா அது ஆசைப்படலாமா? ஆசைப்படவே கூடாது. அது நமக்குள்ளது இல்லை, நமக்குள்ளது இல்லை, அது அந்த தோட்டக்காரருடைய. கண்களின் நிச்சயக்கு இடம் கொடுத்துட்டோன்னா தொலைஞ்சு போச்சு. எப்படி இருக்கிறான் அவன்? மன்மதன் எப்படி இருக்கிறான்? மன்மதன் எப்படி இருக்கிறான்னு நினைச்சியா? செத்த ஆத்மாவில் சாவு வந்துட்டு. அவ எப்படி இருக்கிறா? நான் உண்மையை சொல்றேன். பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறவல்ல, சப்போஸ் கிறிஸ்துமஸ் நாளில் ஒரு வாலிப பொண்ணிடத்துல ஒரு பாட்டுக்கு பரதநாட்டியம் ஆட சொன்னாங்க. பரதநாட்டியம் அவள் ஆடிட்டு இருந்திருக்கிறான். அன்றைக்கு கிறிஸ்துமஸ் தாத்தாவாக நான் தான் இருக்கணும்னு எல்லாரும் மனப்பூர்வமாக கட்டாயப்படுத்தி சொன்னதுனால நான் கிறிஸ்துமஸ் தாத்தா. ஆனால் எனக்கு போட்ட ட்ரெஸ்ஸு சைஸ் பெருசாக இருந்தனாலும் எனக்கு கண்ணும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நான் எங்கேயோ ஒரு வாரத்தில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷத்தை ஆன்னு பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இன்னொரு வேலை அங்கே நடந்திருக்கு. ஒரு பாட்டு மியூசிக் போட்டு பாட்டு பாடிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு ஒருத்தி என்ன செய்யிருக்கிறா? பரதநாட்டியம் ஆடிக்கா. பரதநாட்டியம் கற்றுக்கொண்டு அரங்கேற்றம் அடைந்து வந்தவள். பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கா. ஆடிட்டு இருக்கிறவள ஒருத்தன் பார்த்து ரசித்து சொன்னானா அவள் எப்படி ஆடுறா பாருங்க. அதோட சாத்தான் அவனுக்குள்ள நுழைந்து அவனுடைய படிப்பு நஷ்டப்பட்டு அவனுடைய சாட்சி இழந்து அவன் வீணா போயிட்டான், நஷ்டப்பட்டு போனான். சாத்தான் அப்படி தான் செய்கிறான். அந்த தாவீது ராஜா பாவம் செய்வதற்கு காரணம் என்னது? அவரு யுத்தத்துக்கு வேண்டியாரு போகாம அங்க உப்பையில அங்க ஒருத்தி குளிக்க வந்தாளாம். அவர் குளிக்க வந்தவளை அவர் பார்த்துட்டு இருந்தார், அவுட். இது போல நம்ம பார்க்க தகாததை பார்க்க கூடாது. இப்ப நம்ம வீட்டிலே ஒரு கெஸ்ட் வந்திருக்கு, ஒருத்தங்க குளிச்சுட்டு வராங்க, அவங்கள பார்த்துக்கிட்டே நிக்கணுமா? நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சி ஆனா கூட அதுக்கு ஒரு மரியாதை, ஒரு ஒழுங்கு இருக்கு. நம்ம பெற்ற தாயானா கூட ஒரு ஒழுங்கு இருக்கு, அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது, கண்டிப்பாக இருக்கு. நம்ம பெற்ற நம்முடைய பிள்ளைகளானா கூட ஒரு ஒழுங்கு இருக்கு, கண்டிப்பாக நிச்சயமா உங்களுக்கு பேசுறேன். நமக்கு ஒரு எல்லை இருக்கு, ஒரு வரம்பு இருக்கு. நான் தூக்கி வளர்த்த பொண்ணாக்கும் அந்த பொண்ணு தெரியல. பொண்ணு தூக்கி வளர்த்தாலும் எப்ப நீ தூக்கி வளர்த்த? எத்தனை வயசுல தூக்கி வளர்த்த? 7 வயசுல 17 வயசுல தூக்கி வளர்த்த? தேவ தூஷணம் பேசக்கூடாது, கர்த்தருடைய தூதம் அடிச்சு போடுவார். முறையா சொல்லணும். எத்தனை வயசுல நீ தூக்குன? சின்ன குழந்தை பிறந்த வேளையில நீ ஒரு பெரிய அண்ணனா பெரிய அக்காவா இருந்த வேளையில தூக்கி வளர்த்த. ஒன்னு நானாக்கும் தூக்கி வளர்த்தேன். ஒரு நாள் ஒரு பெரிய அண்ணன் சொன்னார், அவர் ரொம்ப வயசு கூடனார், அவருக்கு பேர பிள்ளைகள் எல்லாம் இருக்கு. அவர் சொன்னாரு, நான் யார் தெரியுமா? இன்னாரு, நான் இன்னார தூக்கி வளர்த்த ஆளாக்கும்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம். அதுக்குள்ள வயசு அந்த காலம் இருக்கு, அப்ப அது செய்யலாம். இப்ப அந்த காலம் தாண்டிட்டா. கண்களின் இச்சையை நம்ம மேற்கொண்டால்தான் ஜெய கிறிஸ்து முன் செல்வார். அப்பதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லைன்னா சாத்தான் விழுங்கிடுவான். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வீணா போயிடும். சாத்தான் குருட்டாட்டம் பண்ணிடுவான். நம்ம சர்வ ஜாக்கிரதையா வாழ வேண்டி இருக்கு. பார்த்துக்கிட்டே இருந்துக்கிட்டே பிறகு பாவத்தை செய்துக்கிட்டே போனா எங்க போய் முடியுது? நரகத்துக்கு போக வேண்டியதுதான். பரலோகத்துக்கு போக முடியாம போயிடும்ல. உலகத்துல பார்க்க வேண்டியதையும் பார்க்க வேண்டாதையும் பார்த்து எனக்கு பழைய பழக்கம் விட மாட்டேன்னு சொல்லுது. அந்த படம் பார்க்காம இருக்க முடியல. சிம்பிளா ஒரு படம் மட்டும் பார்த்துக்கிட்டு நான் படுத்து தூங்கிறேன்னா எனக்கு நீங்க பெர்மிஷன் கொடுங்க. அப்படியா? எதுக்கு பெர்மிஷன்? சிம்பிளா ஒரு படம் பார்க்கறாங்க. நீங்க நரகத்துக்கு போகணுமா பரலோகத்துக்கு போகணுமா? பரலோகத்துக்கு போகணும்னு விரும்புறவங்க கண்டிப்பா சொல்றேன், நீங்க எந்த படமும் பார்க்க கூடாது. அன்பா சொன்னா கேளுங்களா? அன்புக்கும் கட்டுப்பட மாட்டீங்களா? ஆண்டவருடைய தண்டனை வந்தா அதை சகிச்சு விடுவீங்களா? எங்களுக்கு என்ன வந்தாலும் நாங்க சகிச்சுக்கலாங்க, நாங்க அனுபவிச்சு விடுவோம், நாங்க ரெடியா இருக்கிறோம், நீங்க அதை பற்றி ரொம்ப அக்கறைப்படாதுங்க. அப்படி பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து சொன்னா பெற்றோர் ஒத்துக்கிட மாட்டாங்க. ஊழியக்காரனை பார்த்து விசுவாசிகள் எங்களுக்கு என்ன வந்தாலும் நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டோம், நீங்க ஒன்றும் பங்கு பெறண்டான்னு சொன்னா அதை கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன் ஒத்துக்கிட முடியாது, ஒத்துக்கிட மாட்டான். உங்களுக்கு என்ன வந்தாலும் போட்டு உங்களுடைய ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். பிள்ளைகள் சொல்லுவாங்க, நான் படிக்காட்டா நீங்க ஒன்றும் கவனிக்கண்டா, நான் படிக்காமலே பிச்சைக்காரியா போறேன்னு. அப்படி இல்லை.
உங்களை படிக்க வச்சிருக்கிறோம், ஃபீஸ் கொடுத்து நல்ல பள்ளிக்கூடம் பார்த்து நல்ல காலேஜ் பார்த்து உங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கி தந்து உங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து உங்களை கூட்டிகிட்டு போய் கொண்டு வந்து விட்டு நீங்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு பேசுகிற உரிமை கிடையாது, அது தெரியுமா? பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து தூக்கி எறிஞ்சு பேசுறதுக்கு யூ ஹேவ் நோ ரைட் டு ஸ்பீக் அகேன்ஸ்ட் யுவர் பேரண்ட்ஸ். அது உனக்கு தெரியுமா? ஊழியக்காரர்கிட்ட எடுத்தறிஞ்சு பேசுறதுக்கு ஒரு உரிமையே கிடையாது. அதான் பிசாசுக்கு நீ இடம் கொடுத்துடக்கூடாது. உங்களுடைய ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்றவங்க தான் தேவ ஊழியக்காரர்கள். அதனால உங்க நன்மைக்காக சொல்றவங்கள அதை கவனிக்கணும், அதுல செயல்படணும். ஆமா, நாங்கள் டிராமா அங்க ஒரு சினிமா ஒரு டிராமா பார்க்க போனாங்க. டிராமா பைபிள் டிராமா போட்டு போட்டு அவன் குட்டிச்சோரா போயிட்டான். அதனால பைபிள் டிராமா சபையில உள்ள எவனை வச்சு இனிமேல் போட போறதில்லை, ஒரு வேலும் போடலாம். இந்த டிராமா பைபிள் டிராமா போடுறதுக்கு வயசு கூடுனவங்க, ஆண்டவருக்காக வைராக்கியமா சாட்சியா வாழ்ற பக்தி உள்ளவர்கள், பரிசுத்தாய் பெற்றோர்கள் வருவார்கள். அவங்க பைபிள் டிராமா நடத்திட்டு நம்ம உற்சாகப்படுத்திட்டு போவாங்க. அது கரெக்ட். சர்க்கஸ் போகலாமா? இல்லைன்னா நம்மவே ஒரு சர்க்கஸ் காட்டுவோமா? நம்ம சர்க்கஸ் காட்டுவோம். சின்ன பசங்கள்ட்ட சொன்னால் அவங்க குட்டிக்காரனை அடிப்பானுங்களே. சில பசங்க இருக்கிறான சபையில் குட்டிக்காரனை அடிப்பானுங்க. அதை பாருங்களேன், சின்ன பசங்க குட்டிக்காரனை அடிக்கிறது. சர்க்கஸுக்கு போகலாமான்னா போகக்கூடாது. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியல. நான் சின்ன பையனாக இருக்கிறவங்கள 6வது என்ன படிக்கிறவங்கள ஒரு நாள் கூட்டிகிட்டு போயிட்டாங்க பள்ளிக்கூடத்துலேருந்து. எனக்கு தெரியாது சர்க்கஸ்னா என்னன்னு தெரியாது. எல்லா பையங்களும் பாய்ஸ் கிளாஸ், எங்கள் கிளாஸ் எல்லா சாரும் எல்லாரும் வந்திருந்தாங்க. அங்கே போய் பார்த்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சு, ஓ சர்க்கஸ் கெட்ட விஷயம், அங்கே போகக்கூடாது. ஆமாம், இங்கே இருந்து ஒரு பொண்ணு அங்கே ஒரு ஊஞ்சல் அங்கே வருவா, அங்கே ஒருத்தன் தலைகீழா நிற்பான், அவ்வளோ காலை பிடிச்சி இங்கே கீழே இறக்குவான். இதெல்லாம் ஒழுக்கக்கேடான விஷயம் இல்லை. சர்க்கஸ் அங்கே யானை வருது இல்லையா, யானையை பூனை தூக்குது இல்லையா, யானையை பூனை தூக்குச்சுதா? இங்கே எந்த சர்க்கஸில் பார்த்தீங்க சொல்லுங்க பாப்போம். அப்படி கிடையாது, பூனையை தான் யானை தூக்குச்சு. அது எங்கே தான் தூக்காது, யானை உங்களை கூட தூக்குமே. யானைக்கு ஆசீர்வாதம் பெற்றவங்க இந்த சபையில் இருந்துட்டு போயிட்டாங்க இல்லை, யானைக்கு ஆசீர்வாதம் பெற்றுட்டு சபையை விட்டே போயிட்டாங்களாம். யானைக்கு ஆசீர்வாதம் வாங்குறவங்க, யானை அவ்வளோ பயங்கரமாக ஆசீர்வாதம் கொடுக்குதான். மாதுளம்பேட்டைன்னு உள்ள ஒரு இடத்துல ஒரு டீச்சர் அம்மா ஒரு நாள் யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்க போனாங்க. அவங்கள மிதிச்சு அங்கேயே காலி பண்ணிட்டு சட்னி ஆக்கிட்டு. பாருங்க, கண்களின் இச்சை என்பது எப்படியெல்லாம் வருது பார்த்தீங்களா? சினிமாவில் வருது, டான்ஸு நல்லா இருந்தில்ல, அந்த டான்ஸு டெங்கு டங்கு 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 தக்கு தக்கு புக்கு தக்கு புக்கு தங்கு திங்கு திங்கு திங்குன்னு. இதை பாருங்க, நம்ம பிள்ளைங்க விபிஎஸ் டான்ஸ் ஆடுது, ஆக்ஷன் சாங் இருக்கு, அதுக்கு தேர் இஸ் எ லிமிட் ஃபார் எவ்ரி திங். அதில் ஒரு எல்லை இருக்கு. நம்ம பிள்ளைங்க நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒழுங்கா ஆடு, சென்சர் பண்ணுவோம், உடனே கவனிப்போம், அவங்கள கவனிக்கிறோம், கண்காணிக்கிறோம். அவங்க ஒழுங்கா ஆடுறாங்களா, அதை ஃபோட்டோ பண்ணுறோம், ரெக்கார்ட் பண்ணுறோம். என்ன பண்ணுறாங்க, அவள் ஒழுங்கா ஆடலை, அவளை உட்கார வை, அவள் உடம்ப ரொம்பவே அசைக்கிறா, அசிங்கமாக இருக்குது, அவளை விடாத, கீழே உட்கார விடு. அதை தாண்டி அதிக பிரசங்கம் பண்ணாச்சான்னு அதை ஒழுங்கினோம், அதை இடம் கொடுக்கக்கூடாது. அப்படியெல்லாம் சில காரியம் ஒழுங்கு இருக்கு. கண்களின் இச்சைக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதனால தான் உங்களை போல உள்ள பரிசுத்தமான தேவ பிள்ளைகள்கிட்ட சொல்லு, ரொம்ப பகட்டா எல்லாம் கொடுக்கக்கூடாது. ஒரு நாள் ஒரு விசுவாசி என்னட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அவள் பெரிய பரிசுத்த வாட்டியா இவ்வளோ காலம் சபைக்கு வந்துட்டு இருந்தால, அவளுக்கு வயிற்றுல 1.5 ஜானை காட்டினால, என்னட்ட கேட்டவள் நான் பதில் சொல்ல முடியல. அவள்கிட்ட பணம் இருந்திருக்கலாம், அவள் பதவி வைத்திருக்கலாம், ஆனால் கேட்ட கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாமல் நான் என்ன பண்ணுறது? அதெல்லாம் மனைவிமாரை கண்காணித்து ஒழுக்கமாக ட்ரெஸ் பண்ண வேண்டியதெல்லாம் புருஷமா இருக்குதுன்னு சொல்லி முடித்தேன். ஆராதனையில் ஸ்திரீகள் முக்காடு போடணும்னு பைபிளில் இருக்கு. நான் பைபிள் காலேஜ் படிக்கிறவங்கள பெங்களூரில் ஒரு பெரிய முகாம், அதில் ஒரு அம்மா ஹைதராபாத்லேருந்து ஒரு அம்மா வந்திருக்கு. அந்த அம்மா உலகத்துக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்ல போகுது. அது சொல்லுது, பல நாடுகளில் போட மாட்டாங்க, ஹைதராபாத்தில் எங்கள் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் பொம்பளை பிள்ளைகள் வாரதை நிறுத்திட்டாங்க, அதனால இப்போ முக்காடெல்லாம் முக்கியம் இல்லை, ஆண்டவரை தொழுது கொள்வது தான் முக்கியம். அந்த அம்மா அன்றைக்கு அவங்களே முக்காடு போடாமல் அன்றைக்கு பைபிள் ஸ்டடி எடுத்தாங்க காலையில், எங்களுக்கு குரூப்பில் சேர்ந்தாங்க. பிறகு சுருக்கமாக சொல்லிடுறேன், சிண்டிகேட் பேங்க் மேனேஜர், அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவர் சொன்னார், மேடம் நான் ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் ஒன்று கேட்குறேன், அதாவது எங்களுக்கு முன்னே நீங்கள் சபைகளில் இருப்பீங்க, நாங்கள் உங்களை தாண்டி தான் சபை முன்னால பார்க்க வேண்டியது இருக்கும். நீங்கள் நகையும் அலங்காரம் போட்டுட்டு வர்றதை நாங்கள் பார்த்து ஆண்டவரை பயபக்தியை ஆராதிக்காமல் போயிடக்கூடாது பார்த்துங்களா, அதுக்காக எங்களுக்கு வேண்டியாவது நீங்கள் முக்காடை போட்டுக்கிடுங்க. அடக்க ஒழுக்கமாக ட்ரெஸ் பண்ணணும்னு எதுக்கு சொல்கிறோம்? நம்ம பிள்ளைகளை ஏன் அடக்க ஒழுக்கமாக ட்ரெஸ் பண்ண வைக்கணும்னு சொல்கிறோம்? தேவையில்லாதவங்க கண்ணு ஏன் நம்ம உங்கள் மேலே படுது? ஆண்களை விட உலகம் முழுவதிலும் பெண்களைத்தான் ஒரு மாதிரி இச்சையோடு மனிதர்கள் பார்க்கிறார்கள், பார்ப்பார்கள். அது தெரிஞ்ச விஷயம்.
இது நான் மட்டும் சொல்றது இல்லை, உலகத்தில் உள்ள எல்லாரும் சொல்ற விஷயம். ஆண்களை விட பெண்களைத்தான் பார்ப்பார்கள். ஏன்? அதுக்கு ஒரு ட்ரெஸ், அதுக்கு ஒரு மேக்கப்பு, அதுக்கு ஒரு மேக்கப். என்ன அடக்க ஒழுக்கமாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் எந்த நாயும் எட்டி பார்க்காது. மனுஷனா போயிட்டே இருப்பான். அதுக்கு தான் அடக்க ஒழுக்கமாக ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லுது. அதுக்காகத்தான் ஆடம்பரமாக உடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அதுக்கு தான் மேக்கப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. எங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கா? நீங்க எல்லாம் நல்ல ட்ரெஸ் உடுத்துட்டு வந்தா பொறாமையா இருக்கா? நல்ல தகுதியான வஸ்திரத்தை உடுத்துக் கொள்ளுங்கள். சரீரத்தை மறைக்கத்தான் ஆண்டவர் வஸ்திரத்தை கொடுத்தார். சரீரத்தை மறைக்காம மற்றவனை கவர்ச்சி பண்றதுக்கு உள்ளது பைபிள்ல இருக்கா? கண்களின் இச்சை எப்படி வருகிறது? அதுக்கு ஒரு கவர்ச்சி கொடுக்கிறார்கள். they give some attraction. கல்யாணம் ஆன பிறகும், ஒரு 2 பெத்த பிறகும் அல்ல 3 பெத்த பிறகு இன்னும் புத்தி தெரியவில்லையா கண்களின் இச்சையை மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு? சில சபைகளில் குழப்பத்துக்கு காரணம் ஆண்களை விட பெண்கள் தான். அவங்க தான் இந்த தப்பை பண்றது. அடக்க ஒழுக்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு வரவங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க, யாரும் நெருங்க மாட்டாங்க. அக்கா அந்த பெண்ணை கொடுங்க, ஒரு பயந்து வரமாட்டான். அக்காண்ணா இது நம்ம இருக்கிற இருப்பும் நினைக்கிற நினைப்பும் நம்ம பார்க்கிற பார்வையும் கண்ணை சுமிட்டுறதும் பார்த்த உடனே ரோட்டில் போற பொறுக்கியெல்லாம் வந்துருவாப்புல. ஆமா, சில வேளைகளில் நம்மிடத்தில் யாராவது தேவையில்லாதவர்கள் ஒரு கேள்வி கேட்டால் கூட பதிலே சொல்லக்கூடாது. அவங்களுக்கு ஒரு பதில் சொன்னா கூட நமக்கு பிரச்சனை வந்துடும். நம்மளோட சபையின் விசுவாசி ஆகிய ஒரு வாலிப சகோதரி, அவளுக்கு +2 ரிசல்ட் பார்க்க டவுனுக்கு போனா சைக்கிளில். செட்டிமண்டபத்தில் ஒருத்தன் பசங்க நின்று கேட்குறாங்களாம். அவன் நியூஸ் பேப்பரில் ரிசல்ட் பார்த்து கையில் வாங்கிட்டு வர்றான். பாஸ் ஆச்சான்னு கேட்டாங்களாம். நான் நினைச்சேன் ஏதாவது சந்தோஷத்தில் பதில் சொல்லியிருப்பானா? நீங்கன்னா சந்தோஷத்தில் கூட பதில் சொல்லிடுவீங்க. அதில் என்ன தப்பு இருக்கு? அதில் என்ன தப்பு இருக்கா? உனக்கு தலையில் என்ன இருக்குன்னு தான் நான் என்ன போல உள்ளவன் நான் கேட்பேன். உனக்கு தலையில் என்ன இருக்கா? உனக்கு யார் மாமனா, மச்சானா, தெரிஞ்சவனா, வந்தவனா, ஏனமா, சனமா, யாரவா உனக்கு? அந்த பொண்ணு அடக்கம் ஒழுக்கமானவள், அவள் பக்தி உள்ளவள். சரியா? அவள் ஒரு வாலிப பிள்ளை, +2 படித்தவள், அழகாக தான் இருப்பாள். நீங்கள் பார்த்தவ தான். அவள் ஒரு ஏர்போர்ட் இன்ஜினியருடைய மனைவி, அவளுக்கும் பையன் இருக்கிறான். இன்றைக்கு அவளோ, அவள் புருஷனோ, அவள் தகப்பனோ, இனமோ ஜனமோ அவளை இன்று வரையிலும் ஒரு புள்ளி குறை சொல்ல முடியாத அளவுக்கு பக்தியாய் வாழ்ந்து வைராக்கியமாய் ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்கிறாள். பேசுவா, என்னண்டே பேசுவா. 1/2 மணி நேரத்துக்கு குறையாம கூட பேசுவா. பாட்டு ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க, உங்க பிரசங்க எல்லாம் நான் கேட்கணும், என் பையன் அடுத்த தடவை வரலாம், அவனுக்கு நீங்க ஞானஸ்நானம் கொடுக்கணும், அதே ஆலோசனை கேட்பா. இன்றைக்கும் ஆண்டவரை பிரியப்படுத்தி கனப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். நான் நினைச்சேன் இவா ஏதாவது பதில் சொல்லிப்பா. பதிலே சொல்லல. கண்களின் இச்சைக்கு நாம் அடிமையாகிடக்கூடாது. யாராவது அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நம்ம ஏன் பதில் சொல்லுவான்? அவன் எவனோ, எங்க கடந்த பயலோ, அவன் எவ்வளோ. அண்ணே ஒரு நிமிஷம் நில்லுங்க அண்ணே, உங்கள்ட்ட ஒரு காரியம் கேட்கணும். நான் உனக்கு அண்ணன், நான் எங்க அண்ணன், எந்த முறையில் அண்ணன்? நம்ம ஒதுங்கி நடந்துடணும். ஹல்லேலூயா. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவனத்தின் பெருமைன்னு நம்ம வசதி வாய்ப்புகளை பெருக்கி அதில் ஒரு பெருமை கொண்டு அதில் பிசாசுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. கேயாசி எலிசா தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரனாக இருந்தவன் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தீர்க்கதரிசி நாகமான் குஷ்ரோகி சுகம் பெற்றவன் கொடுத்த எந்த காணிக்கையும் பரிசு பொருளையும் ஏற்றுக்கொள்ளலை. வேண்டாம், உனக்கு ஒரு கிஃப்ட் வேண்டாம், கொண்டு போன. இவன் பார்த்துக்கிட்டே இருந்துக்கிட்டு அவனுக்கு பின்னாலே போய் கைத்தட்டி கூப்பிட்டு பிறகு தீர்க்கதரிசி வேண்டான்னு சொன்ன மாற்று வஸ்திரம் பொண்ணெல்லாம் வாங்கி அவன் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டான். இவ்வளோ பெரிய தப்பு. ஜீவனத்தின் பெருமை, தன்னுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்க வேண்டும், பெரிய ஆள் ஆகணும், பணக்கார ஆகணும்னு ஒரு அற்ப ஆசை. அவன் வீணா போயிட்டான்ல, கிறிஸ்துவையா போயிட்டான்ல, சாபத்துக்குள்ளாயிட்டான்ல. ஜீவனத்தின் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் போதும், ஆண்டவர் கொடுக்கிற நன்மை போதும். நானாக பணக்காரன் ஆக போறேன், பெரிய ஆளாக போறேன். இன்னும் வெளிப்படையா ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்றேன். நான் ஒரு நாள் ஒரு பிசினஸ் மேனை பார்த்தேன். கும்பகோணத்தில் உள்ள ஒரு பெரிய பணக்கார மனுஷன். அவர்கிட்ட சொன்ன ஒரு காரியம், அவர் சாதாரணமான ஒரு கடையை வச்சிருந்தார். அந்த கடையில் அவருக்கு எந்த பிரச்சனையில கடை நல்லா இருந்தது. இன்னொரு இடத்த வாங்கினார், பெரிய கட்டடம் கட்டினார். பிறகு திறப்பு விழா அன்றைக்கு எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்திருந்தார். மியூசிக் எல்லாம் வந்திருந்தது, வீடியோ எல்லாம் எடுத்தாங்க, சாப்பாடே கொடுத்தாங்க, தின்பண்டமே கொடுத்தாங்க. என்னை வருந்தி அழைத்தனால நான் போயிருந்தேன், நான் சாப்பிடல. அவருக்கு குட் மார்னிங், ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு வேணும்னே சொன்னேன். சரிங்க, எஸ் ஃபாதர், ரைட்னு சொன்னார். ஆனால் அதில் இருந்து அவருக்கு கிரகம் பிடிச்சிட்டு அவருக்கு பிசினஸுக்கு பயங்கர பாதிப்பு, மன உளைச்சல், கோர்ட்டு கேஸில் அவருடைய இடம் இன்னைக்கு இழுத்துக்கிட்டு கிடக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஜீவனத்தின் பெருமை என்பது பிசாசினுடைய ஒரு வேலை. நம்ம இடம் கொடுத்து வீணா போயிடக்கூடாது. ஜீவனத்தின் பெருமையை காட்டுறது. எங்க ஃபங்க்ஷன் எப்படி இருந்து தெரியுமா?
எங்க வீட்டு திறப்பு விழா எப்படின்னு தெரியுமா, எங்க கல்யாணம் எப்படி இருக்கு தெரியுமா. வீணா போயிடாதுங்க. எளிமையாக ஆடம்பரம் இல்லாம சாதாரணமா நடத்திக்கிடணும். ஜீவனத்தின் பெருமை என்பது பிசாசினால உண்டான ஒன்று. சாத்தான் கவுத்து விட்டுருவான். பெரிய தோரணம், பெரிய ஆடம்பரம், பெரிய அலங்காரம், பெரிய இடத்து மாப்பிள்ளையாம், பெரிய இடத்து பொண்ணா, அவங்களுக்கு வீடு 50 லட்சம் பெருமா, அவங்க கல்யாணம் அப்படியா சூப்பரா, குதிரையில போனாங்களாம், கழுதையில வந்தாங்களாம். ஒன்றும் ஆடம்பரமே வேண்டாம். ஆண்டவர் மகிமைப்பட எளிமையாக இருந்தால் போதும். ஜீவனத்தின் பெருமைக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா அங்க சோதனையில விழுந்துரும். சோதனையில விழுந்தாச்சு, ஜெயம் இல்லை, வாழ்க்கையில தோல்வி வந்துடும். நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் பெற முடியாம போயிடும். நம்ம சொல்லிக் கொடுத்தா இன்னைக்கு எத்தனை பேர் கேட்கிறா? 100க்கு ஒருத்தன் கேட்டுட்டா போதும். 100 பேர்ல உங்கள்கிட்டே சொல்றேன், விசுவாசிகளை உங்களிடத்துல சொல்லுங்க, உங்கள்கிட்ட ஒரு ஆளு நீங்க கேட்டாலே போதும். அப்புறம் அவங்க பிறந்த நாள் கொண்டாடக்கூடாதா? எங்க கல்யாண நாளை கொண்டாடக்கூடாது. எனக்கு பிறந்த நாளை நான் கொண்டாடுற பழக்கமே இல்லை. நான் என் பிறந்த நாளை என் பிள்ளைகளே நினைக்க கூடாது, சத்தமுச்சு கட்டாம இருக்கிற ஒரு ஆள். அப்படியா? நீங்க 1ஆம் நூற்றாண்டுல வாழ வேண்டியவர். அது நீங்க சொல்லதை ஒத்துக்கிட்டேன். ஆதி கிறிஸ்தவர்களை போலதான் நம்ம வாழணுங்க. அப்பதான் நம்ம தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்த முடியும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட முடியும், கர்த்தருடைய நாம மகிமைப்பட முடியும். ஹல்லேலூயா. பிறந்த நாளை கொண்டாடக்கூடாதா? எங்க பிள்ளை பாப்பாவுக்கு பிறந்த நாளை கொண்டாடக்கூடாதுன்னு இவர் சொல்றாரு. அதுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து, அந்த ட்ரெஸ்ஸை பார்க்க சைக்கிள் அசிங்கமா இருக்குது, முட்டிக்கு மேல நிக்குது. ஒரு பாட்டிமா, ஒரு வயசானவங்க சொல்றாங்க, என் பேத்திக்கு ட்ரெஸ் போட்டு கொடுத்து விட்டுருக்கு, முட்டிக்கு மேல ட்ரெஸ். இந்த காலத்துல சிங்கப்பூர்ல வாழ்றீங்களா, நீங்க மலேசியாவில் வாழ்றீங்களா, அல்ல ஆஸ்திரேலியாவில் வாழ்றீங்களா, தமிழ்நாட்டில் வாழ்கிறவங்க அடக்கம் ஒழுக்கமா ட்ரெஸ். ஆடம்பரம். பிறந்த நாளை எத்தனை வருஷம் கொண்டாடுனீங்க? கல்யாணத்தை கொண்டாடணும். அவங்க கல்யாண நாளை கொண்டாடக்கூடாதா? அடக்கமா, சத்தம் மூச்சு காட்டாம அமைதியா நீங்க பைபிள் படிச்சு அன்னைக்கு ஒரு நேரம் உபவாசம் பண்ணுங்க, அப்படி கொண்டாடுங்க. இன்னைக்கு அக்கா என்ன புதுசா பட்டுல வந்திருக்கிறாங்க, என்ன இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாண நாளா? என்ன குழந்தை ரொம்ப வினோதமான ட்ரெஸ்ல வந்திருக்கிற, வினோதினி வினோதமான ட்ரெஸ்ல வந்திருக்கிறாளே, அது என்ன இன்னைக்கு பாப்பாவுக்கு பிறந்த நாளா? அப்படியா? கல்யாண நாள், பிறந்த நாள், நம்ம இதெல்லாம் சொன்னா பொல்லாப்புங்க. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது மகனே. ஜீவனத்தின் பெருமையை காட்டிடக்கூடாது. இது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எங்க குடும்பத்துக்கு எங்க பின்னணியத்துக்கு நாங்க இப்படி சிம்பிளா செய்தா என்னத்துக்கு ஆகும்? ஒரு கல்யாணம் சொன்னா அதுக்கு ஒரு மண்டபம், அதுக்கு ஒரு பெரிய இடம் எல்லாம் பார்த்து ஆடம்பரமா ஒரு 2000 3000 பேரை நம்ம கூப்பிட்டு வரவழைச்சு நாங்க எவ்வளவு பெரிய ஆளு காட்டண்டாமா? காலரெல்லாம் தூக்கி நம்ம வீடியோல எல்லாம் நிக்கண்டாமா? நாங்க என்ன குறைஞ்சவங்களை? உங்களோட நாங்க குறைஞ்சவங்கள? நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த சபையிலோட விசுவாசிகளோட நாங்க எந்த விஷயத்துல குறைஞ்சவங்க? நீங்க சொல்லுங்க பாப்போம். எங்களுக்கு கௌரவம் எங்க நீங்க எட்ட முடியுமா? 100 ஏணி வச்சு பாருங்களா, எட்ட முடியாதுங்களே. அப்ப நம்ம கௌரவத்தை காப்பாற்றணும்ல. எல்லாம் கர்த்தர் நாம மகிமைப்படுவதற்கு ஏதுவாகவே நடைபெறட்டும். எல்லாவற்றிலையும் ஆண்டவரே மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. ஆமா, ஜீவனத்தின் பெருமைக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அங்க கானான் தேசத்தின் பார்டர்ல பெய்யாச்சு. அங்க எரிகோ பட்டணத்தில் இருந்த பாபிலோன் சால்வை பொண்ணு வெள்ளி எல்லாம் ஆகான் எடுத்து அவன் உள்ள வச்சுக்கிட்டான். எதுக்குன்னா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிடணும் ஆசை தாங்க. அவன் பெரிய ஆளாகணும். நம்ம கானான்ல போன பிறகு நம்மகிட்ட இதெல்லாம் இருக்குன்னு பெருசா காட்டணுமா? பெரிய இடத்துல பொண்ணு எடுக்கணும், பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்க்கணும். ரொம்ப சந்தோஷம். அவன் நம்ம எல்லாம் ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. நம்ம இறக்கி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு அவன் வீட்டுக்கு போயிடுவான். பரவ தண்ணி குடிக்கிறது யாரு? தண்ணியில முழுகிறது யாரு? சோதனையில ஜெயம் பெறணும்னு சொன்னா ஜீவனத்தின் பெருமைக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அடி விழுந்துடும் வாழ்க்கையில. ஆமா, பலத்தை அடி விழுந்தா எழும்ப முடியாம ஆயிரும். ஒன்றும் வேண்டாம்ப்பா, இனி நானல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் மகிமைப்பட வேண்டும், நீர் என்னுடைய வாழ்வில் வெற்றி சிறந்திட வேண்டும். அப்படி நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்ந்தோம்னா நம்முடைய பாதை, ஜீவ பாதை, நம்முடைய ஓட்டம் ஜெயமாய் முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் வெற்றி சிறந்தருள்வார், தோல்வி எனக்கு இல்லையே. கர்த்தருடைய நாமத்திலே நாம் வெற்றி கொடி பிடித்து விடலாம், வீர நடை நடந்திடலாம். யாரும் அணுக முடியாது, எந்த பேயும் அணுக முடியாது. பார்ப்போம், பிசாசுக்கு இடமில்லை. ஹல்லேலூயா. தேவ ஆலோசனையை கட்டுப்படுங்க. நீங்க இன்னும் பிந்தி போகல. யூ ஆர் நாட் லேட். ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர்கள், விருப்பம் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என்று நம்மோடு போராட மாட்டார். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் இருக்கிறார்.
அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதுகிற முதல் நிருபம் 15ஆம் அதிகாரம் வசனத்தில் சொல்றார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். சோதனையை சகிக்க வேண்டும். வாழ்க்கையில துன்பங்கள் வேதனைகள் எல்லாருக்கும் வருகிறது, சகிப்போம். இயேசு கிறிஸ்துவினாலே அவர் மூலமா நாம் ஜெயம் பெறுவோம். ஹல்லேலூயா. மாம்சத்தின் இச்சையை மேற்கொள்வோம், கண்களின் இச்சையை மேற்கொள்வோம், ஜீவனத்தின் பெருமையை மேற்கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஹல்லேலூயா.